வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸின் 10 பாகங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இது 11வது பாகம். மீண்டும் ஒரு தடாலடியான கேஸை அனுஷ்கா இந்த முறை எடுத்திருக்கிறாள். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 11 திமிங்கலம். கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். வலை போட்டு மீன் பிடிக்கலாம், வலை போட்டு திமிங்கலத்தை பிடிக்க முடியுமா? திமிங்கலம் சிக்குமா? அனுஷ்கா, இந்த கேஸ் நீ எடுத்துக்கிற. எத்தனையோ கேஸை நான் கொடுத்துட்டேன், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். எப்பவுமே அல்டிமேட்டான கேசஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் லோவான கேசஸும் வரும், அதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு கேஸ்குள்ள இறங்குறேன்னா அந்த கேஸை நான் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும். இப்ப நான் கொடுத்த கேஸ்ல என்ன மோசம்? அந்த சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி காணாம போச்சே, அந்த கேஸா? ஆமா, காய்கறின்னா 1 கிலோ 2 கிலோ கிடையாது, மொத்தமா 200 கிலோ காய்கறி காணோம். கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நான் சொல்றது இந்த மாதிரி நன்மைகள் கிடையாது. 200 கிலோ காய்கறி போச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம். நாம செய்யற வேலையினால திரும்பவும் வாங்கவே முடியாத விஷயங்களை பண்ணணும். அப்படி ஒரு கேஸ் இருந்தா சொல்லு, நான் எவ்வளவோ அலசிட்டேன், நீ தான் வேண்டாம்னு சொல்ற. ஏஜென்ட் அனுஷ்காவும் அவளுடைய ஏஏ விர்ச்சுவல் அசிஸ்டண்டான தஷ்வினும் மாற்றி மாற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். தஷ்வின் அவளுடைய ஸ்மார்ட் வாட்சில் இருந்தபடியே பேசி கொண்டிருந்தான். இப்ப நம்மளுக்கு கேஸ் கிடைக்கல, நாம வெப்சைட் எல்லாம் தொலைவியாச்சு. அடுத்ததா என்ன வழி இருக்குன்னு சொல்லு. நேரடியா நம்ம டவுனுக்கு போலாம், அங்கே ஏதாவது கேஸ் கிடைக்கும். கொஞ்சமாவது இன்டெலிஜென்ட்டா பேசு. யார்கிட்டயாவது கேஸ் இருக்கான்னு ரெஃபர் பண்ணலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே கேஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு கேஸ் கிடைக்கும். இன்ஃபார்மர் மோகனசாமி, குட் சாய்ஸ். நீ ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க கூடாது? சூப்பர் தஷ்வின், நீ ஏன் அவனுக்கு கால் பண்ண? வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. திட்டிக்கொண்டே அவன் மோகனசாமிக்கு தொலைபேசியில் அழைத்தான். கேஸா? ஒரு கேஸும் இல்ல. எடுத்த உடனே இப்படி சொன்ன எப்படி? கண்டிப்பா ஏதாவது கேஸ் இருக்குமே. நீ தான் எப்பவும் பெருமையா சொல்லுவ அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல கேஸுக்கு பஞ்சமே இல்லைன்னு. இப்போ என்னாச்சாமா? அயன்ஹான்ஸ் டிடெக்டிவை பற்றி அனுஷ்கா அடிக்கடி பெருமையாக சொல்லும் விஷயம் இதுதான். அவர்களுக்கு கேஸுக்கு பஞ்சமே கிடையாது. இப்பொழுதும் அப்படித்தான். ஆனால் அவள் நினைத்ததைப் போல ஒரு கேஸ் தேவைப்படுகிறது. இருந்தாலும் அவன் தன்னுடைய டிடெக்டிவ் நிறுவனத்தை பற்றி பேசியிருக்க கூடாது. அதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். தம்பி, கேஸ் இல்லாமல்லாம் உனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணல. உங்ககிட்ட கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க ரொம்பவுமே ஃபாஸ்டா செயல்படுற ஆளுங்க. அதனால அதிகமா கேஸே வர மாட்டேங்குது. நாங்க வேகமா சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. கிரிமினல்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். குட் பை. அனுஷ்கா, கோச்சுக்காத. அவன் அவசரமாக பேசி கொண்டிருந்த பொழுது அனுஷ்கா அழைப்பை துண்டித்தாள். இப்போ எதுக்காக அனுஷ்கா நீ கோவப்படுற? அவன் அயன்ஹான்ஸை பத்தி பேசக்கூடாது. அவனோட டீலிங்ஸ் இனிமேல் எனக்கு தேவையில்லை. நீ யோசிச்சுதான் முடிவு பண்றியா? நீயும் அவனும் எவ்வளவு கேசஸ்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் எல்லா கேஸ் டீட்டெயிலையும் படிச்சிருக்கேனே. இனி எனக்கு அவன் தேவையில்லை. அனுஷ்கா, என்னால ஹியூமன்ஸை புரிஞ்சுக்க முடியல. அவன் சாதாரணமா ஜோக் கூட பண்ணிருக்கலாமே. நோ, ஜோக்குங்கிறது நம்மளோட சப்கான்சியஸோட வெளிப்பாடுதான். நீ சொன்ன இந்த பாயிண்டோட நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கேஸ்க்கு என்ன பண்றது? காய்கறி கேஸை போய் டீல் பண்ணலாமா? இல்ல, இன்ஃபார்மர் ஹிட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். அவனும் இதே மாதிரி பேசினா. அனுஷ்கா இப்பொழுது ஒரு பெருமூச்சை வெளியேற்றினாள். தஷ்வின், எஸ் அனுஷ்கா, என்ன டென்ஷன் படுத்தாம இன்ஃபார்மர் ஹிட்டுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, நான் கால் பண்றேன். அவன் சொன்னதை செய்தான். இன்ஃபார்மர் ஹிட்டு 12 நொடி கழித்து தொலைபேசி அழைப்பை ஏற்றான். ஹலோ அனுஷ்கா, மிகவும் சோர்ந்து போனவனாய் பேசினான். ஏன் ஒரு மாதிரி இருக்கு குரல்? இவள் வெடுக்கென்று கேள்வி கேட்டாள். அதை ஏன் கேட்கற? நானே இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னாச்சு, ஃபீவரா? இல்ல, நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஆப்புனால இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். கண்டிஷன் ரொம்பவுமே சிவியரா? ஆமா அனுஷ்கா, எழுந்து நடக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் எந்த மருத்துவமனை என்று சொன்னான். அனுஷ்கா வேகமாக தன்னுடைய காரில் ஏறி அமர்ந்தாள். காரை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது தஷ்வின் இப்படி கேள்வி கேட்டான். இன்ஃபார்மர் மோகனசாமி வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இன்ஃபார்மர் ஹிட்ட செலக்ட் பண்ண? மோகனசாமி என் கூட பல கேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான். இருந்தாலும் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியல. என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஆனா இன்ஃபார்மர் ஹிட் அப்படி கிடையாது. முதலா அவனாவே தான் ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான். அந்த கேஸ் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ அந்த கேஸை சால்வ் பண்ண. ஆமா, நான் எப்படி ஒர்க் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்றவன் தான் ஹிட்டு. ஸோ அதனாலதான் அவனை செலக்ட் பண்ண.
தஷ்வினிடம் பேசிவிட்டு வண்டி ஓட்டுவதில் அவள் கவனம் செலுத்தினாள். அரை மணி நேர பயணத்திற்கு பின்பு மருத்துவமனையை அடைந்தாள். ரிசப்ஷனில் விசாரித்தாள். லிப்டில் பயணம் செய்தாள். ஹிட்டு இருக்கும் அறைக்கு முன்பு வந்து நின்றாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே போனாள். ஹிட்டு மட்டுமே அவனுடைய அறையில் இருந்தான். என்ன, நீ மட்டும் இருக்க? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃபேமிலியிலிருந்து யாரும் வரலையா? வந்தாங்க, நான் தான் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டேன். எதனால? உட்கார் அனுஷ்கா. வந்த உடனே கேள்வியா? கேள்வி கேட்கறது தான் என்னோட வேலை. வந்த உடனே கேள்வி கேட்கறது என்னோட ஸ்டைல். பரவாயில்ல, உட்காரு. அனுஷ்கா அந்த அறையில் இருந்த இரும்பு வெள்ளை ஸ்டூலை எடுத்து போட்டு அமர்ந்தாள். யாரு உனக்கு உடம்பெல்லாம் மாவு கட்டு போட்டது? ஒரு டிடெக்டிவ் மாதிரி விசாரி. என்ன நடந்தது? அனுஷ்கா இப்பொழுது தீவிரமான முகபாவனையுடன் கேள்வி கேட்டாள். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட அனுஷ்கா. சின்ன தப்பா பெரிய தப்பான்னு நீ சொல்லாத. என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கொஞ்சம் பெரிய தப்புன்னு எனக்கே தோணுது. என்ன தப்பு பண்ண? கேட்டுவிட்டு அவனுடைய உடம்பை ஆராய்ச்சி செய்தாள். கை கால்கள் உடைந்திருந்தது. எப்படியும் எழுந்து நடக்க குறைந்தது 2 மாதமாவது ஆகும். செக் பண்ணியாச்சா? செக் பண்ணியாச்சு. சொல்லு. திமிங்கலம்னு ஒரு ரவுடி, மகா மோசமானவன். மேன் பவர் சப்ளை கம்பெனி வச்சிருக்கான். அவங்க கூட தான் இப்ப பிரச்சனையே. திமிங்கலம். அனுஷ்கா ஒரு முறை அந்த பெயரை சொல்லி பார்த்து கொண்டாள். கண்டிப்பா இது அவனோட நிக்நேமா தான் இருக்கணும். ஆமா, ஒரிஜினல் பேரு மறந்து போற அளவுக்கு ஒரு நிக்நேம். மத்த ரவுடிங்க மாதிரி திமிங்கலம் கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்? மற்றவங்கெல்லாம் யோசிக்காம செயல்படுவாங்க. ஆனா திமிங்கலம் யோசிச்சு தான் செயல்படுவான். ஆனா அவன் ஒரு விஷயத்த பண்ணான்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஓகே, அவ்வளவு பெரிய ஆள் கூட என்ன பிரச்சனை பண்ண? என்னோட தொழில் என்ன? தாடையில் ஒட்டி இருந்த பெரிய பேண்டேஜ் அசைய அவன் கேள்வி கேட்டான். தெரியாமையா இங்க வந்து படுத்திருக்க? இல்ல உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நான் ஒரு இன்ஃபார்மர் தானே. இப்படி நிறுத்தி பேசுறவங்கள கண்டா எனக்கு பிடிக்காது. இன்ஃபார்மரோட வேலை என்னன்னா இன்ஃபர்மேஷன்ஸை விற்கிறது. அதைத்தான் நானும் செஞ்சேன். திமிங்கலத்தோட இன்ஃபர்மேஷன் எடுத்து வித்துட்டியா? வேகமாக முகத்தில் ஆச்சரியம் பொங்க கேள்வி கேட்டாள் அனுஷ்கா. விற்கவே கூடாத திமிங்கலத்தோட பெரிய சீக்கிரட்டை நான் வித்துட்டேன். சூப்பர், உனக்கு தேவைதான். என்ன அனுஷ்கா, சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். வெறும் வாய் வார்த்தையில நான் பேசுறத வச்சு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணலைன்னு நீ ஏன் நினைச்சுக்காத. வெளியில இருந்து பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லட்டுமா? உன்னால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ விஷயம் என்னன்னு சொல்லு. ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு நான் பாக்கறேன். என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுவேன். தொழிலை தாண்டிய நட்புடன் அனுஷ்கா அவனிடத்தில் பேசினாள். ஹிட்டுவின் தொழிலை பொறுத்தவரையில் அவன் அடிக்கடி புதிய நபர்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒருவனை அன்று சந்திக்க போயிருந்தான். அவனை சந்திக்க சொன்னது வெகு நாளாக ஹிட்டிற்கு பழக்கமான ஒரு நபர்தான். நன்றாக தெரிந்த நபர் வேறொருவரை சந்திக்க சொல்கிறார் என்றால் அது ஹிட்டுவின் தொழிலிற்கு உதவியாக இருக்கும் என்று சந்திக்க போனான். கடலை பார்த்தபடியே சிமெண்ட் இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஹிட்டு. சாதாரணமாக ஒரு இளைஞன் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். இவன் எடுத்ததும் எந்த விஷயங்களையும் பேசவில்லை. அவனாகவே பேசினான். நீங்க ஹிட்டு தானே? நீ யாருப்பா? அவன் ஹிட்டுவின் நண்பரை பற்றி சொன்னான். அவர் அனுப்பித்தான் இங்கே வந்தேன் என்றும் சொன்னான். எதுக்காக வந்திருக்க? இவன் பக்கம் திரும்பாமலேயே பேசிக்கொண்டிருந்தான் ஹிட்டு. எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களா? ஆமா, உனக்கு என்ன வேணும்? திமிங்கலம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி, அதுக்கு பெண்ண திமிங்கலம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். அவனுக்கும் எங்களுக்கும் பெருசா ஒரு டீலிங் இருக்கு. அதை நாங்க முடிச்சிருவோம். நீ ரவுடியா? ஆமா. நல்லா பொய் சொல்ற. சிறிய சிரிப்பை இதழ்களில் ஏந்தியபடியே சொன்னான் ஹிட்டு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு போலீஸ். உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அனுப்பிச்சுதான் நீங்க வந்திருக்க. அவங்களே நேரடியா என்கிட்ட கேட்கலாமே. இல்ல, புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் உங்களை நேரடியா சந்திக்கிறதுக்கு விரும்பல. ஹிட்டு பெரியதாக சிரித்தான். சிரித்துவிட்டு இதழ்களை இறுக்கமாக மூடியபடியே யோசித்தான். அதன் பின்பு பேசலானான். இன்ஸ்பெக்டருக்கு எதுக்கு திமிங்கலத்தை பத்தி தெரியணும்? தெரிஞ்சாதான் சொல்லுவீங்களா? நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் சூடா இருக்க. என்ன மாதிரியான ஆளுகளோட ஹெல்ப் இல்லாம டிபார்ட்மெண்ட்ல சில வேலைங்க நடக்காது. நான் ஒன்னும் பொறுக்கி இல்ல. நான் ஒரு இன்ஃபார்மர். பல வருஷமா இந்த தொழில இருக்கேன். எனக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்து பேச தெரிஞ்சுக்கோ. நீ உண்மையாலுமே போலீஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன்னோட ஐடி கார்டை காட்டு. அவன் மறைமுகமாக எடுத்து இவனிடத்தில் காட்டினான். சரி, மரியாதையே பேசு. உங்க இன்ஸ்பெக்டரு பெரிய திமிங்கலத்தை வலை போட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. வலையில திமிங்கலம் சிக்காது. அவன் இருக்கிற இடத்தையெல்லாம் சொல்ல முடியாது. நீ நேரடியா போய் இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிரு. அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க. ஆமா. அடுத்ததாக இன்ஸ்பெக்டரை நேரடியாக வந்தார்.
எதுக்கு ஹிட்டு பிரச்சனை பண்றீங்க? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆள் அனுப்பிச்சு விட்டேன். எதுக்காக சார் ஆள் அனுப்பணும்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்பவுமே பயங்கரமான விஷயம். தப்பான இடத்துல கை வைக்கிறீங்க. விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்றது தான் என்னோட அட்வைஸ். போலீஸ்க்கு நீ அட்வைஸ் பண்ணக்கூடாது. இளமையின் துடிப்பில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் வேகமாக வார்த்தைகளை கொட்டினார். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, மற்ற விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். அவன் எங்க இருக்கான்னு அவனோட கூட்டத்தை தவிர அவனோட இடத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறது நான் மட்டும்தான். இப்ப இன்ஃபர்மேஷன் வெளியில போச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை. நீ சொல்லித்தான் ஆகணும், உனக்கு வேற வழியே கிடையாது. முடிந்த அளவு காவல்துறையிடம் இருந்து இந்த விஷயத்தை மறைக்கலாம் என்றுதான் ஹிட்டு நினைத்தான். ஆனால் முடியவில்லை. திமிங்கலம் இருக்கும் இடத்தை பற்றி காவல்துறையிடம் கடைசியாக சொல்லிவிட்டான் ஹிட்டு. இவன் அந்த இடத்தை பற்றி சொன்னவுடன் உனக்கு ஒன்னும் பிரச்சனை வந்துடாதே. கண்டிப்பா வரும், பிரச்சனை வரும் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வரும் என்று தெரியாது. ஹிட்டுவின் வீட்டிற்குள் புகுந்து அவனை நடுத்தருவில் இழுத்து போட்டார்கள். அந்த தெரு மக்கள் பார்க்க அவன் கை கால்களை உடைத்து போட்டார்கள். முகத்தை அடித்து சிதைத்தார்கள். இரத்த வெள்ளத்தில் மிதந்தான் ஹிட்டு. இப்பொழுது மொத்த விஷயத்தையும் சொல்லிவிட்டவனாக பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். அதுக்கப்புறமா என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் வந்து என்னை பார்த்தாரு, சாரி கேட்டாரு. அவர் சொன்ன சாரியை கூட ஏத்துக்கலாம், அடுத்ததா அவர் சொன்ன விஷயத்த ஏத்துக்கவே முடியாது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்ல, அது சம்பந்தமா தான் அவர் பேசினாரு. ஹிட்டு அன்று நடந்ததை பற்றி யோசித்தான். சொல்லு, என்ன நடந்தது? அனுஷ்கா அவனை துரிதப்படுத்தினாள். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் உனக்கு சொல்றேன், அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அவன் யோசித்தான். அன்று நடந்ததை நினைவு கூர்ந்தான். ஹிட்டு, ஐ எம் வெரி சாரி. உனக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்காம விட்டது என்னோட தப்பு தான். ஐ எம் வெரி சாரி ஹிட்டு. சார் பரவாயில்ல, என்னோட தொழில இதெல்லாம் சாதாரணம் தான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசம் அடி வாங்கியிருக்கியா? அவர் குரலில் ஒரு கடுமை இருந்தது. இல்ல சார், இவ்வளவு மோசம் அடி வாங்கினதில்ல. அப்புறம் பெருசா பேசுற? உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். நீ இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணின்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. நான் தான் உங்ககிட்ட பேசும்போதே சொன்னேனே சார், அவன் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இருக்கிற இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியில போச்சுன்னா அதை யார் கொடுத்துருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? இருந்தும் நீ எதுக்காக செஞ்ச? நீங்க அவனை கண்டிப்பா பிடிச்சிருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் செஞ்சேன். அவனை நீங்க பிடிச்சிட்டீங்களா? கண்களில் ஆர்வம் பொங்க கேட்டான் ஹிட்டு. ஆனால் இன்ஸ்பெக்டருடைய முகம் கல்லாக இருந்தது. நீ இவ்வளவு தூரம் மோசமா அடி வாங்கி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனை நாங்க வாங்குறோம்னா கண்டிப்பா அவனை பிடிக்கணுங்கிற ஐடியால தான் வாங்கியிருப்போம். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? STF கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு STF டீமை நாங்க அசம்பிள் பண்ணோம். 5 பேர் கொண்ட அந்த குழுவுல எல்லாருமே ரொம்பவுமே எக்ஸ்பர்ட். சரியான நேரத்துக்கு அவங்க திமிங்கலத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நாங்க லைவா பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆல்பா 1, நாங்க இப்போ உள்ள போக போறோம். காப்பி தட். ஐவரிடமும் துப்பாக்கி இருந்தது. கருப்பு பூனைகளாக அவர்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முன்னேறினார்கள். முடிந்தளவு பதுங்கி கொண்டார்கள். மெல்லமாக முன்னேறிய பொழுது சொல்லி வைத்ததை போல திமிங்கலத்தின் ஆட்கள் அங்கே வந்து விட்டார்கள். அவர்களிடமும் துப்பாக்கி இருந்தது. STF குழு சுடுவதற்கு முன்பு அவர்கள் சுடத் தொடங்கினார்கள். ஒளிந்து கொள்வதை தவிர STFக்கு வேற வழியே இல்லாமல் போனது. இருந்தாலும் அவர்கள் துப்பாக்கியின் முனையை மட்டும் நீட்டி முடிந்த அளவு சுட்டார்கள். ஆனால் திமிங்கலத்துடைய ஆட்கள் தோட்டாமலையை பொழிந்தார்கள். ஆல்பா 1, ஸ்டெப் பேக் பண்றதுக்கு பர்மிஷன் வேணும். காப்பி தட். ஸ்டெப் பேக். பர்மிஷன் கிராண்டட். வந்த வழியை நோக்கி மெல்லமாக அவர்கள் திரும்பி வர முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த வழியிலும் திமிங்கலத்துடைய ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சரண்டர் ஆகுங்க, இல்லைன்னா உயிர் போயிரும். திமிங்கலத்துடைய ஆள் அதிகமாக பேசவில்லை. STFின் தலைவன் துப்பாக்கியை கீழே இறக்கும்படி செய்கை செய்தான். ஐவரையும் அவர்கள் சிறைப்படுத்தி விட்டார்கள். திமிங்கலம் வந்தான். அவன் வருவதற்குள் அந்த 5 நபர்களையும் அவர்கள் முடிந்தளவு சித்திரவதை செய்திருந்தார்கள். ஹலோ STF, எப்படி இருக்கீங்க? நாட்டுக்காக பயங்கரமா ரத்தம் சிந்தறீங்க போல. இதெல்லாம் தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க வாங்குற சேலரிக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாமா? எதுக்காக நீங்க லூசுத்தனமா இப்ப உள்ள வந்தீங்க? என்கிட்ட ஆம் பவர் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் நினைச்சா உங்களை பொத்தலா ஆக்கியிருக்க முடியும். எதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த நீங்க உங்களோட ஹெட்டு கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த கொசு மாதிரி நீங்கெல்லாம் ஒரே தொல்லை. திமிங்கலம் முகத்தில் வெறுப்புடன் தலையை அசைத்து பேசினான். உங்க ஹெட்டை கம்யூனிகேட் பண்ணு, நான் சொல்றத அவங்ககிட்ட அப்படியே சொல்லு. STF குழுவில் இருந்த நபர் அவன் சொன்னதை போலவே செய்தார். கனெக்ஷன் கிடைச்சிருச்சா? இப்ப நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். ஹலோ, எதுக்காக தேவையில்லாம ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஃபோர்ஸ்க்குள்ள எனக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்க. STF வரப்போறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்.
அதனாலதான் ஈஸியா இவங்க வந்த உடனே தட்டுன்னு தட்டி தூக்கிட்டேன். இந்த டீம்ல யார் யார் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்க குடும்பம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க போலீஸ் இருக்கீங்களே போலீஸ், உங்ககிட்ட நான் அதிகமா பேச விரும்பல. எஸ்டிஎஃப்ல இருக்கிற குடும்பத்தை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. அவங்க குடும்பத்து மேல எனக்கு பயங்கரமான பாசம் இருக்கு. அதனால என்ன பண்ணேன், அவங்களையெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அவங்கள வச்சா பரவாயில்ல. இந்த 5 பேரும் என் கூட தான் இருக்க போறாங்க. இவங்க மனசு மாறுனா என் கூடயே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். திமிங்கலம் சொன்னதை எஸ்டிஎஃப் நபர் மேலே சொன்னார். கட் பண்ணிக்கோ, இதுக்கு மேல பேச வேண்டியதில்ல. வேகமாக எஸ்டிஎஃபிடம் இருந்த சாதனங்கள் பறிக்கப்பட்டது. ஆயுதங்கள் பிடுங்கப்பட்டது. அவர்கள் நிராயுதபாணியானார்கள். ஆயுதத்தையும் சாதனங்களையும் பிடுங்காமல் தான் இதுவரை அவர்களை தொந்தரவு செய்திருந்தார்கள். உடம்புல இன்னும் நிறைய இடம் இருக்கும் போல. அடி வாங்குறீங்களா? எதுக்காக எங்களை டார்ச்சர் பண்ற? நீ தான் தெளிவா இருக்கியே. நான் தெளிவா தான் இருக்கேன். அதுக்காக டார்ச்சர் பண்ணாம விடணும்னு அவசியம் இல்லையே. உடம்புல இருக்கிற மிச்ச இடத்தையும் கவனிங்கடா. அதுக்கப்புறம் நம்ம டீல் பேசலாம். வேலைக்கு சேர்றதை பத்தின்னு நினைக்காதீங்க. என்ன பிடிக்க வர போலீஸ்காரங்களையெல்லாம் வேலைக்கு சேர்த்திக்கணும்னா நானே ஒரு தனி படம் அமைக்கிற அளவுக்கு ஆகிரும். திமிங்கலம் அங்கிருந்து நகர்ந்ததும் அவனுடைய ஆட்கள் திரும்பவும் துன்பப்படுத்த தொடங்கினார்கள். தல, இன்னும் இதுல லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, அதை ஆஃப் பண்ணு. எப்படி பண்றது? அட சப்ப, இது கூட தெரியாதா? இப்படிதான் ஆஃப் பண்ணணும். அவன் செய்து காட்டினான். ஓ, பட்டன் இங்க இருக்கா? அவர்கள் சிரித்து கொண்டார்கள். அனைத்து விஷயங்களையும் நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்த காவல்துறையினர் மிகவும் கோபமானார்கள். சே, 5 பேரை மட்டும் அனுப்புனது தப்போ? கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்பவுமே ஸ்கில்லடான ஆளுக. அப்புறம் எப்படி மாட்டினாங்க? நமக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்கான். எதிரிக்கு அது ஈஸியாயிராதா என்ன? அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? வேண்டியதில்லை. இனிமேல் நாம என்ன பண்ண போறோங்கிறது கடைசி நேரத்துல மட்டும்தான் வெளியில வரும். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நான் தான் பிளான் பண்ணுவேன், நான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கடைசி நேர எக்ஸிகியூஷன் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்ஸ்பெக்டர் உரமாக பேசினார். சார், நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹிட்டு, என்கிட்ட இப்போ சரியான பிளான் இல்ல. பிளான் இல்லாம திரும்ப உள்ள போறது சேஃப்டி இல்லாத விஷயம். அவன் எவ்வளவு கெத்தா அங்கேயே இருக்கான்னு தெரியுமா? எப்பவுமே இடம் விட்டு இடம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் வேணுக்குன்னே போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி அங்கேயே இருக்கான். அவனை முடிஞ்ச அளவுக்கு வேகமா மடக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். திமிங்கலம் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவனோட போட்டோ என்கிட்ட இருக்கு. இன்டெலிஜென்ஸ்ல பேசி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக இவ்வளவு தூரம் அடி வாங்கியிருக்க. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட 5 நபர்கள் உள்ள மாட்டியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் ஈஸியா விட போறதில்ல. திமிங்கலத்தை பிடிச்சே ஆகணும். அது அவ்வளவு ஈஸியான விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அவனை பத்தி பல வருஷமா தெரியும். அவன் ஈஸியா மாற்ற ஆளே கிடையாது. இல்ல, வர வர அவனோட தொல்லை தாங்க முடியல. கவர்மெண்ட்டுக்கு அவன் பெரிய தலைவலியா இருக்கான். பல கேஸ் இருக்கு அவன் மேல. அவனை இனிமேல் சுதந்திரமா நடமாட வர்றது ரொம்பவுமே தப்பான விஷயம். ஓகே சார், நீங்க உங்களோட ஸ்டெப்ஸை எடுங்க. ஹிட்டு, நீயும் உன்னோட உடம்ப பாத்துக்கோ. ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா கால் பண்ணு. அப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டதுனால சேஃப்டி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீ உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். திரும்பவும் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாரு. இன்ஸ்பெக்டர் சொன்ன மொத்த விஷயத்தையும் இப்பொழுது இறக்கி வைத்தான் ஹிட்டு. அப்போ எஸ்டிஎஃப்ல இருக்கிற 5 பேரோட குடும்பமும் அவங்களும் இப்ப அவனோட கண்ட்ரோல்ல. ஆமா அனுஷ்கா, நான் இந்த கேஸை இப்பவே எடுத்துட்டேன். இந்த கேஸ் உனக்கு வேண்டாமே? அதை நீ சொல்லக்கூடாது. எதுக்காக நீ இந்த கேஸ் எடுத்துக்கிற? எஸ்டிஎஃப்பும் அவங்களோட குடும்பமும் மாட்டியிருக்காங்க. திமிங்கலத்தை பிடிக்கணும். இதுக்கெல்லாம் மேல அவங்க உன் மேல கை வச்சிருக்காங்க. ஸோ நான் எதுக்காக கேஸ் எடுத்துக்கிறேன்னு உனக்கு இப்போ புரியுதா? நல்லாவே புரியுது. இது உனக்கு வேண்டாமே? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை தான். நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை? நீ இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லணும். அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. நீ கால் பண்ணு. அனுஷ்கா, டேபிளில் இருக்க அந்த ஃபோன் எடு. வெள்ளை மேஜை மீது இருந்த கைபேசியை எடுத்து ஹிட்டுவிடம் தந்தாள் அனுஷ்கா. இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? அவர் பேரு நாகேஷ். அனுஷ்கா, கால் பண்ணு. எதுக்காக நீ அவசரப்படுற? ஒரு கேஸை எடுத்துக்கிற வரைக்கும் தான் நம்ம ரொம்பவுமே பொறுமையா இருக்கணும். கேஸ் எடுத்துட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா செயல்படணும். அடுத்த 1 நிமிடத்திற்குள் நாகேஷ் தொலைபேசி அழைப்பில் வந்தார். ஹலோ சார், நான் ஹிட்டு பேசுறேன். தயக்கத்துடன் இவன் பேசினான். சொல்லு ஹிட்டு, எனி ப்ராப்ளம்? இல்லைங்க சார். மறுபக்கத்தில் மௌனம். எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் ஹிட்டு. பேசு என்பதை போல கண்களால் செய்கை செய்தாள் அனுஷ்கா. சார், நீங்க அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய டிடெக்டிவ் நிறுவனம் இருக்குன்னு தெரியும். பேர் என்ன சொன்ன? அயன் ஹேண்ட்ஸ். அயன் ஹேண்ட்ஸ். சரி, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டருக்கு நிறுவனத்தை பற்றி தெரிந்திருந்தது. பெயரை மனதில் பதித்து வைத்துக் கொண்டார். பெயரை விடவும் செயல்தான் முக்கியம் என்பதை போல மேலும் பேச ஆதரித்தார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அனுஷ்கான்னு பேரு.
அங்கே டிடெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. இப்போ இந்த கேஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்களா? இல்லை சார், அவங்களும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அவங்க கூட பேசுகிறீங்களா? தன்னால் இதற்கு மேல் பேச முடியாது என்று அனுஷ்காவிடம் கைபேசியை கொடுத்தார். ஹலோ சார், என்னோட பேரு அனுஷ்கா. என் பேரு நாகேஷ். கேஸில் இன்வால்வ் ஆகணும்னு சொன்னீங்களா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? எஸ் சார். நீங்கள் இங்கே வரதுக்கே சாயந்தரம் ஆகிரும். 120 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு வரீங்க? ஹிட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் சார். சரி வாங்க. ஆனால் உங்களோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த கேஸில் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கனாலேயே ஃபார்வேர்டாக மூவ் பண்ண முடியல. எதுக்காக நீங்கள் சிரமப்படுறீங்க? நான் கேஸை எடுத்துக்கிறேன் சார். ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேன். வாங்க பார்த்துக்கலாம். ஓகே ஹிட்டு, கேஸை முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. வேற வழி இல்லை. என்னோட தொழில் அப்படி. எல்லா கேஸையுமே சால்வ் பண்ணணுங்கிற நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பிக்கை தான் எல்லா விஷயத்துலையும் நம்மளை முன்னோக்கி இழுத்துட்டு போகும். ஜாக்கிரதையாரு அனுஷ்கா. ஓகே. அனுஷ்கா வேகமாக ஹிட்டுவிடம் இருந்து விடைபெற்று கொண்டு தன்னுடைய வண்டியில் ஏறி பயணப்பட்டாள். கேஸை பற்றி சிந்தித்தபடியே வேகமாக பயணப்பட்டாள். திமிங்கலம்னு ஒருத்தன், அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை ஹிட்டு லீக் பண்ணிட்டான். அதனால ஹிட்டு மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் நாகேஷ் எஸ்டிஎஃப் கூட கம்பைன் பண்ணி அந்த ஃபோர்ஸை திமிங்கலத்தை நோக்கி அனுப்பியிருக்காரு. இப்போ எஸ்டிஎஃப் அவங்க கையில் இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தையும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். ஓகே, குடும்பத்தை பிடிச்சி வச்சிருக்கான். சரி, எங்க அவன் பிடிச்சி வச்சிருக்கான்? இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திமிங்கலம் எதுக்காக அவனோட இடத்துலயே இருக்கணும்? அவன் நினைச்ச தப்பிச்சு போலாமே. எதுக்காக அவன் ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனை உருவாக்கணும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த ஹிட்டுக்கு அறிவே கிடையாது. 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆள் கூட அவன் பிரச்சனை பண்ணியிருக்கான்னா ஹிட்டு லூசுத்தனமான ஆளுதான். எதுக்காக இவன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் செல் பண்றான்? அதனாலதான் இப்போ நல்லா அடி வாங்கி படுத்திருக்கான். 75 கிலோமீட்டரை தாண்டி இருந்த பொழுது ஒரு உணவகத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அனுஷ்கா முடிந்த அளவு வேகமாக மதிய உணவை எடுத்துக்கொண்டாள். 10 நிமிடத்திற்குள் அந்த வேலையை முடித்துவிட்டு திரும்பவும் பயணத்தை தொடங்கினாள். அவள் காவல் நிலையத்தை அடையும் பொழுது மாலை 7 மணி ஆகியிருந்தது. என்னதான் வேகமா ஓட்டினாலும் சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சே. தலையை ஒழுக்கியபடியே வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள். காவல் நிலையத்திற்குள் புகுந்தாள். செல்கள் அரை இருட்டில் காட்சி கொடுத்தது. முக்கிய அறை முழுவதும் மங்கலான வெளிச்சத்தில் நிரம்பியிருந்தது. யாரு வேணுமா? ஒரு கான்ஸ்டபிள் கேட்டதும் அனுஷ்கா தன்னுடைய பெயரை சொல்லி இன்ஸ்பெக்டரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாள். இன்ஸ்பெக்டர் இல்ல, எஸ்ஐ தான் இருக்காங்க. இருங்க, கேட்டுட்டு வரேன். அனுஷ்கா இப்பொழுது எஸ்ஐயின் முன்பு அமர்ந்திருந்தாள். மேஜையில் இருந்த பெயர் பலகையை வைத்து அவருடைய பெயர் லீலா என்பதை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. தன்னை பற்றியும் அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸை பற்றியும் மொத்த விவரத்தையும் சொன்னாள். எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்றும் சொன்னாள். சாரி, என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, இவ்வளோ டீட்டெயிலா சொல்லல. அனுஷ்கான்னு ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒரு முக்கியமான கிரிமினல், அவனை எஸ்கார்ட் பண்றதுக்கு சார் போயிருக்காரு. எப்படியும் நாளைக்கு காலையில தான் திரும்ப வருவாரு. அது வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கேஸ்ல என்ன பண்ண போறீங்க? எஸ்டிஎஃபோட குடும்பத்தை அவன் எங்க கடத்தி வச்சிருக்கான் மேடம்? அதை உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியலையே. நீங்க எதுக்கும் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. எஸ்ஐ லீலா கைபேசியை எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு தொடர்பு கொண்டார். அனுஷ்கா வந்துட்டாங்களா? நானும் அவங்கள நேரில் பார்த்ததில்ல. அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. அவர் 20 நொடி யோசித்தார். நீங்க இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. ஓகே சார். சார் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. பேசி முடித்து விட்டு அனுஷ்காவிடம் இப்படி சொன்னார் லீலா. 5 குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கான்ல, அதனால 5 விதமான லொகேஷன்ல அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கான். மேடம், நீங்க சொல்றத பார்த்தா அவங்க உங்க வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருக்கானா? யூ ஆர் வெரி கிளவர். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க டிடெக்டிவ்னு இப்ப நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி நம்பலையான்னு கேட்காதீங்க. நானும் முதல்ல ஒரு டிடெக்டிவ் கம்பெனியில தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு வேலை செஞ்சு செலக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போலீஸ் ஆயிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் மேடம். இப்போ 5 குடும்பமுமே ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கு. நம்மளால வேகமா உள்ள போக முடியாது. அந்த குடும்பத்தை காப்பாற்றவும் முடியாது. எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும் மேடம். அனுஷ்கா சொல்ல தொடங்கிய பொழுது டீ சாப்பிட்றீங்களா என்ற பேச்சை மாற்றினார் லீலா. உள்ளே ஒரு கான்ஸ்டபிள் வந்தார். அதை கவனிக்காமல் அனுஷ்கா பேசியதால் பேச்சை மாற்றியிருந்தார் அவர். கான்ஸ்டபிள் ஃபைலை எடுப்பதற்காக பழைய பீரோவை நோக்கி நடை போட்டார். அண்ணா, 2 டீ ஆர்டர் பண்ணுங்க. டீ சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன் மேடம். நீங்க டீயை கொண்டு வர சொல்லிருங்க. அவர் ஃபைலை எடுத்துக்கொண்டு தலையை அசைத்து விட்டு அங்கிருந்து வெளியே போனார். கான்ஸ்டபிள் கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா மேடம்? அவங்களுக்கு இங்க நடக்கிற விஷயத்தை பத்தியெல்லாம் நல்லாவே தெரியுமே. எதுக்காக நீங்க மறைக்கணும்? இல்ல,
எனக்கு இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு 25% தான் தெரியும். இன்ஸ்பெக்டர் தான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. நிறைய லீக் இருக்கிறதுனால யாரை நம்புறதுன்னே தெரியல. என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே, அதை இப்ப கேளுங்க. திரும்பவும் யாராவது வந்துட போறாங்க மேடம். அனுஷ்கா ஒரு சிரிப்புடன் சொன்னாள். லீலாவும் அதற்கு பதிலாக சிரித்தார். இந்த ஏரியாவில் இருக்கிற கேசஸ் பத்தி தெரியுமா? இந்த ஏரியாவில் நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை பத்தி கொஞ்சம் எனக்கு தெரியும் மேடம். அனுஷ்கா முழுவதுமாக தெரியும் என்று கித்தாப்பு காட்டவில்லை. அவள் நினைத்தால் அடுத்த 10 நிமிடத்திற்குள் மொத்தமாக அந்த இடத்தை பற்றிய குற்றப்பத்திரிகையை தயார் செய்ய முடியும். அதற்கு அவளுக்கு துணையாக தஷ்வின் இருப்பான். இல்லை என்றால் அயன்ஹன்ஸ் டிடெக்டிவின் டேட்டாபேஸ் உதவி செய்யும். ஆனால் அனுஷ்கா சாதாரணமாகவே பேசினாள். இப்போ இங்க ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கிற நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கு காரணம் திமிங்கலம். அவனை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டுட்டா அதிகமா இங்க கேசஸே வராது. அனுஷ்கா அதை கேட்டுவிட்டு சிரித்தாள். மேடம், திமிங்கலம் எதுக்காக இதையெல்லாம் பண்ணணும்? அதாவது அவனோட பிளான் தான் என்ன? எதுக்காக பண்ணணும்னு அவன் சொல்றத கேட்டா உங்களுக்கே சிரிப்பு வரும். அவன் மேல இருக்கிற கேசஸ் எல்லாம் எடுக்கணுமாமா. கேசஸை எடுத்த உடனே இவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவானாமா. கண்டிப்பா அவன் அப்படி பண்ண மாட்டான். சரியாங்க மேடம்? சரியா சொன்னீங்க. அவன் அப்படி பண்ற ஆளே கிடையாது. ஒரு கேஸ்ல அவன் மேல சந்தேகம் இருந்தது. அதனால கேஸ்ல அவனோட பேரையும் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கேஸ்ல இருந்து அவனை ரிலீவ் பண்ண சொல்லி அப்ப டிஜிபியா இருந்தவர்கிட்ட அவன் கேட்டுக்கிட்டான். டிஜிபி என்கொயரி பண்ணி பார்த்துட்டு அவனுக்கும் அந்த கேஸுக்கும் நிஜமாலுமே சம்மந்தம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. சரி போனா போகுது, இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை அந்த கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய ரவுடியாவே உருவானா. இனிமேல் யாரும் எந்த சான்ஸ் தரப்போறதில்ல. அப்ப தந்த சான்ஸை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இனிமேலும் தப்பு செஞ்சுட்டு எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறான். அவன் நினைச்சிட்டு போகட்டும். இப்ப கொண்டு வந்து எல்லாரையுமே ரொம்பவுமே மோசமான சுச்சுவேஷன்ல நிறுத்தியிருக்கான். இந்த கேஸ்ல சீரியஸா எந்த விதமான ஸ்டெப்பையும் எடுக்கலையா மேடம்? மேல் இடத்துல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சீக்கிரத்துல ஒரு ஸ்டெப் எடுக்க தான் போறோம். இதுக்கு நடுவுல இன்ஸ்பெக்டர் எதுக்கு எஸ்கார்ட்டுக்கு போகணும்? சாரி மேடம், நான் இதை கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைச்ச கூடாது. இட்ஸ் ஓகே. நான் எதுக்காக கேட்கறேன்னா, எஸ்கார்ட் பண்றதுக்குன்னு தனியா ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் இவரும் டிராவல் பண்றாரு. முக்கியமான குற்றவாளிங்கிறதாலயா? ஆமா அனுஷ்கா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 5 வீட்டோட லொகேஷன்ல போய் பார்க்க போறேன் மேடம். அனுஷ்கா ஒரு துள்ளலுடன் சொன்னாள். எதுவும் தப்பா பண்ணிடாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு எல்லா விஷயமும் நேரடியா உங்களை நோக்கி திரும்பிடும். நான் சும்மா ஸ்பை பண்றதுக்காக அங்க போறேன் மேடம். முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு. கேட்டுவிட்டு சிரித்தார் லீலா. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அனுஷ்கா முதல் வீட்டிற்கு போனாள். அந்த வீட்டில் ஆள் இருப்பதாகவே தெரியவில்லை. அந்த வீட்டிலிருந்து 4 வீடுகள் தள்ளி ஒரு வீட்டிலிருந்து போஸ்ட் மாஸ்டர் வெளியே வந்தார். அனுஷ்கா வேகமாக அங்கே போனாள். சார், ஒரு 2 நிமிஷம் உங்க கூட பேசணும். சொல்லுங்கம்மா, யாரு நீங்க? என்ன பேசணும்மா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இது உங்களோட வீடா? ஆமா. ஒர்க் ஹவர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்குமே சார். நான் என்னோட பர்சனல் வேலையா போறேன். ஓகே சார். அந்த வீடு இருக்குல்ல? அனுஷ்கா அந்த வீட்டை சுட்டி காட்டினாள். என்ன வீடு? அனுஷ்கா அடையாளம் சொன்னதும் அவர் புரிந்து கொண்டார். அந்த வீட்டுக்கு என்ன? அந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்க போனாங்க? எங்கேயும் போகலையே, அங்கேயே தானே இருக்காங்க. அவங்கள நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க? நீங்க யாருன்னே சொல்லலையே. நான் ஒரு டிடெக்டிவ். அவர் தன் கண்களை சுருக்கி விரித்தார். எப்ப கடைசியா பாத்தீங்க? நேற்றுக்கு சாயந்தரத்துல இருந்து அவங்கள பார்க்கலையே. அவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கா? பழக்கம் இருக்கு, ஆனா பெருசா இல்ல. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க. அச்சோச்சோ, அப்படியா? நல்ல ஆளுங்களாச்சே. நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். பெருசா ஏதாவதுல மாட்டி விட்டுறாதமா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். நீங்க சின்னதா தான் ஒரு வேலை செய்ய போறீங்க. அந்த வீட்டுக்கு போங்க. நியூஸ் பேப்பர் உங்க வீட்டுக்கு வரல, நியூஸ் பேப்பர் கிடைக்குமான்னு கேளுங்க. வீட்டுக்குள்ள யாராவது புதுசா இருக்காங்களான்னு பாருங்க. யாரு கண்ணுக்கு படலைன்னா பரவாயில்ல. வீட்டை விட்டு வெளியில வர நபரோட முகத்தை பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு முடிஞ்ச சன்னமா கேளுங்க. அவர் பயங்கரமாக யோசித்து விட்டு, சரிம்மா கேட்டு பாக்கறேன். நீ கடைசியா சொன்னதை கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அனுஷ்கா போஸ்ட் மாஸ்டரின் வீட்டின் முன்பே நின்று கொண்டாள். அவர் முடிந்த அளவு சாதாரணமாக இருக்க முயற்சி செய்தார். இதயம் படபடத்தது. அந்த வீட்டின் வெளியே நின்று குரல் கொடுத்தார். வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் அவள் பதற்றத்துடன் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார். அனுஷ்கா செய்ய சொன்னவற்றில் முதல் விஷயத்தை அவர் செய்து முடித்து விட்டார். என்னங்கண்ணா, என்ன வேணும்? அந்த பெண் மட்டுமே தனியாக வந்ததால் அவருக்கு விசாரிப்பதற்கு மிகவும் தோதாக போனது. நியூஸ் பேப்பர் வரலையா என்னோட வீட்டுக்கு? அதனாலதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அப்படியாங்கண்ணா, இருங்க எடுத்துட்டு வரேன். உன்னை யாராவது பிடிச்சி வச்சிருக்காங்களா? ஆமாங்கண்ணா. எத்தனை பேரு?
2 பேருங்கண்ணா. சரிம்மா, நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா, டைம் ஆகுது. நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு அந்த பெண் வந்ததும் வாங்கி கொண்டு வேகமாக இவர் தன்னுடைய வீட்டிற்குள் வந்தார். அனுஷ்காவும் பின்தொடர்ந்தாள். என்ன சார், கிடைச்சதா? 2 பேர் இருக்காங்களாமா. வேற ஏதாவது விசாரிச்சிங்களா? இல்லம்மா, அவங்கள புடிச்சு வச்சிருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். போலீஸுக்கு விஷயத்த சொல்லலாமா? போலீஸ்க்கு ஏற்கனவே விஷயம் தெரியும். அவங்க என்ன நேரத்திலையும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷ்காவிடம் அடுத்த 4 வீடுகளின் லொகேஷன் இருந்தது. அந்த இடக்குறிப்பை அவரிடத்தில் காட்டினாள். இந்த 4 வீடுமே இங்கிருந்து தள்ளி தள்ளி அடுத்தடுத்த தெருவுல இருக்கு. கரெக்டா அடுத்தடுத்த தெருவுல இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வருது. சரிம்மா, என்ன பண்ணலாம்னு சொல்ற? மொத்த ஏரியாவுக்கும் கரண்ட் சப்ளை எங்கிருந்து வருது? ஒரே இடத்துல இருந்து தான். நீங்க ஷூரா தான் சொல்றீங்களா? ஆமாம்மா, நான் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கேன், கன்ஃபார்மா தான் சொல்றேன். ஓகே, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்பவுமே நன்றி. 2வது வீட்டிற்கு போனால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் சாதாரணமாக இருப்பதைப் போல காட்சி கொடுத்தார்கள். ஆனால் முகத்தில் ஒரு பதட்டம் இருந்தது. அனுஷ்காவால் வெளியிலிருந்தே அவர்களை பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். அனுஷ்கா சாதாரணமாக அந்த வீட்டினுள் நுழைந்தாள். அவர்கள் அவளை பார்த்ததும் மிகவும் பதறினார்கள். இது ஸ்வேதாவோட வீடு தானே? 20 வயது மதிக்கத்தக்க இளம் பெண்ணிடம் கேள்வி கேட்டாள் அனுஷ்கா. அந்த பெண் பதறினாள். உள்ளே இருந்த ஒரு தலை இப்பொழுது எட்டி பார்த்தது. யாருமா வேணும்? அவனை பார்த்த உடனே அவன்தான் இவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அனுஷ்கா புரிந்து கொண்டாள். இது ஸ்வேதாவோட வீடு தானே? இல்லையே, நீங்க தப்பா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்தவன் தலையை மட்டும் நீட்டி பேசி கொண்டிருந்தான். அவன் முகத்தில் குத்த வேண்டும் என்று அனுஷ்காவிற்கு ஆசையாக இருந்தது. ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்படிங்களா, சரிங்க. அனுஷ்கா பெரியதாக இழுத்து இழுத்து பேசினாள். அந்த பெண்ணின் உருவத்தை பயன்படுத்தி தன்னை மறைத்து கொண்டு மிகவும் சன்னமான குரலில் கேட்டாள். எத்தனை பேர் இருக்காங்க? அந்த பெண் அதிர்ந்து தலையை நிமிர்த்தினாள். பயப்படாத, சொல்லு. 2 பேர் இருக்காங்க. எங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்களா? அதிகம் பேச முடியாது, உங்களை காப்பாத்திடுவோம். சன்னமாக பேசி முடித்து விட்டு அதிரும் குரலில் அடுத்த வார்த்தைகளை பேசினாள். நான் ஸ்வேதா கிட்டே விசாரிச்சுக்கிறேம்மா, இடம் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்தவன் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். அனுஷ்கா சாதாரணமாக வெளியே வந்து அங்கிருந்து கிளம்பி விட்டாள். நாம போய் விசாரிச்சதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ? பயணப்படும் பொழுது இப்படி யோசித்தாள். அனுஷ்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தஷ்வின் கேள்வி கேட்டான். இப்ப நீ 5 வீட்லயும் போய் விசாரிக்கிறதுனால திமிங்கலத்தை பிடிக்க முடியுமா, இல்ல இவங்களதான் காப்பாற்ற முடியுமா? எதுக்காக நீ இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடுங்களை எல்லாம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் போலீஸ் பாத்துக்குவாங்களே, நீ எதுக்காக தனியா வந்து பார்க்கணும்? இல்ல, நாம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான் நான் பார்த்தேன். அப்போ ரிமைனிங் 3 ஹவுசஸ் இருக்கு, அங்கேயும் போய் பார்க்க போறியா என்ன? இல்ல, அந்த 3 வீட்லையும் நான் போய் பார்க்க போறதில்ல. 2வது வீட்டை விசிட் பண்ண உடனே நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எதனால? நாம போய் எல்லா வீட்லையுமே விசாரிச்சோம்னா கண்டிப்பா டவுட் வந்துடும். டவுட் வந்துருச்சுன்னா அவங்க தெளிவாயிருவாங்க. அவங்க தெளிவாகவே கூடாது. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும். அடுத்ததான் என்ன பிளான் பண்ண போற? நீ சப் இன்ஸ்பெக்டர் லீலாவுக்கு கால் பண்ணு. அனுஷ்கா தன் வண்டியை சாலையின் ஓரத்தில் நிறுத்தினாள். அவளுடைய முதுகு பலமாக வலித்தது. வண்டியில் இருந்த குடுவையை எடுத்து முகம் கழுவி கொண்டாள். தண்ணீரை குடித்தாள். குடித்து கொண்டிருக்கும் பொழுதே அழைப்பு ஏற்கப்பட்டது. என்ன அனுஷ்கா, டீயை குடிக்காமையே போயிட்டீங்களே? சாரி மேடம், இட்ஸ் ஓகே. எதுக்காக கால் பண்ணீங்க? ஏதாவது அப்டேட் மேடம்? நீங்க இங்கிருந்து கிளம்பி 1 மணி நேரம் கூட இருக்காது, அப்டேட் வேணும்னு கேக்குறீங்க? அப்டேட் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு மேடம், அதனால கால் பண்ணேன். சரிதான், சாரு எஸ்கார்ட் டியூட்டியை விட்டுட்டு திரும்ப வந்துட்டு இருக்காரு. ஆக்ஷன் எடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரு எவ்வளவு நேரத்துல திரும்ப வருவாரு? மேபி 2 hours, அதிகமும் ஆகலாம். ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 2 வீட்டை விசிட் பண்ணியாச்சு மேடம். அந்த 2 வீட்டையுமே 2 பேரு ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. நீங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையே? ஒரு வீட்டில தான் மேடம் நான் விசாரிச்சேன், இன்னொரு வீட்டுல வேற ஆளா அனுப்பிச்சு விசாரிச்சேன். ரிமைனிங் இருக்கிற வீடுகளுக்கு நான் போறதில்ல. அப்புறம் ஒரு அடிஷனலான இன்ஃபர்மேஷன், இந்த 5 லொகேஷனை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் என்கிட்ட இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? இந்த 5 இடத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அது எலக்ட்ரிசிட்டி தான். 5 இடத்துக்கும் ஒரே இடத்துல இருந்து தான் கரண்ட் வருது. இந்த தகவலை வச்சு நான் என்ன பண்றது? நான் தான் சொன்னேனே மேடம், இது ஒரு அடிஷனலான இன்ஃபர்மேஷன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது அப்டேட் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்றேன். அனுஷ்கா அவரிடம் பேசிவிட்டு அடுத்ததாக யாரிடம் பேசலாம் என்று யோசித்தாள். இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஹிட்டுவுக்கு ஃபோன் பண்ணு. ஹிட்டு, எனக்கு திமிங்கலத்தோட போட்டோ வேணும், அனுப்புறேன். அழைப்பை துண்டித்தாள் அனுஷ்கா.
அனுஷ்கா மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் ஹிட்டு. திமிங்கலத்தின் புகைப்படம் வந்ததும் அதை பார்த்தாள். இப்ப நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுமே. எந்த இடம்? அந்த இடம் எங்க இருக்குங்கிறத நம்மளோட ஹிட்டே சொல்லுவாரு. ஹிட்டுக்கு ஃபோன் பண்ணு. இத நீ முன்னாடியே கேட்டிருக்கலாமே. மனுஷங்க மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்காம கால் பண்ணு. சொல்லு அனுஷ்கா, திமிங்கலத்தோட லொகேஷன் வேணும். அங்க போக போறியா? வேற எதுக்காக கேட்கறன்னு நீ நினைக்கிற? வேண்டாம், அங்கெல்லாம் போகாத. லொகேஷன் மட்டும் அனுப்பு. தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹிட்டு தன்னுடைய கைபேசியிலிருந்து இடக்குறிப்பை அனுஷ்காவிற்கு அனுப்பி வைத்தான். அனுஷ்கா 27 நிமிடம் கழித்து பயணப்பட்டு திமிங்கலத்தின் இடத்தை விட்டு சற்று தூரத்தில் இருந்தாள். எப்பொழுதுமே இதுபோல வேகமாக செயல்படும் பொழுது நாம் சரியான பாதையில் செல்கிறோமா என்ற சந்தேகம் வந்துவிடும். அனுஷ்காவிற்கும் அப்படித்தான் தோன்றியது. நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருப்பதை போல அவளுக்கு ஒரு மாயை ஏற்பட்டது. அவள் தனக்குத்தானே இப்படி சொல்லி கொண்டாள். நான் செய்ய போற வேலைனால எனக்கு எந்த விதமான பிளேம் வந்தாலும் பரவாயில்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, நல்லவங்களுக்கு மெயினா பிரச்சனை ஆகிடவே கூடாது. அவள் உறுதியாக சொல்லி முடித்த நேரத்தில் அடுத்த செயல்பாட்டில் இறங்கி இருந்தாள். அவள் வண்டியில் எப்பொழுதுமே சில விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக அதில் ஒரு பொருளை எடுத்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். அதற்கு அவள் குட்டி அசுரன் என்று பெயர் வைத்திருந்தாள். பல கேசுகளில் அந்த அசுரன் அவளுக்கு உதவி செய்திருக்கிறான். இப்பொழுதும் அனுஷ்காவிற்கு அவனின் உதவி தேவைப்பட்டது. குட்டி அசுரன் என்று அனுஷ்கா அழைத்தது மினி ட்ரோனைத்தான். அந்த மினி ட்ரோனில் முழுவதுமாக சார்ஜ் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். அதை இயக்கலாம் என்று போன பொழுது தஷ்வின் இடைமறித்தான். நீ ரொம்பவுமே டேஞ்சரான விஷயங்கள்ல ஈடுபடுற மாதிரி எனக்கு தெரியுது. நான் என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸோட ஹெட் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன். அப்படியெல்லாம் பண்ணேன்னா உன்னை ஆஃப் பண்ணி பேக்கெட்ல தூக்கி போட்டுருவேன். இல்ல அனுஷ்கா, அது என்னோட டியூட்டி. எல்லா கேஸையுமே எப்பவுமே பிரச்சனையே இல்லாம சால்வ் பண்ண முடியாது. பிரச்சனைங்க வரதான் செய்யும், டேஞ்சர்ஸும் இருக்கதான் செய்யும். அந்த டேஞ்சர்ஸ் அதிகமாகும் போது அதை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி. நீ இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு உண்மையாலுமே உதவி தேவைப்படும் போது நீ கண்டிப்பா ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிக்கோ. லாஸ்ட் மினிட்ல ரிப்போர்ட் பண்றதுனால என்னாக போகுது? இப்ப ரிப்போர்ட் பண்ணாம இரு, அதே போதும். மனுஷங்க எப்பவுமே மேனிப்புலேட் பண்றதுக்கு தான் பாக்குறாங்க, தெரியுதல்ல? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப நீ என்ன பண்ண போற? மினி ட்ரோனை யூஸ் பண்ண போறேன். நான் ஹேண்டில் பண்ணட்டா? வேண்டாம் தஷ்வின், நானே ஹேண்டில் பண்றேன். ரொம்பவுமே சீப்பான வேலையெல்லாம் எனக்கு கொடு. இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கொடுத்துறாத. சரி, நீயே ஹேண்டில் பண்ணு. நான் சொல்ற டைரக்ஷன்ல எல்லாம் போகணும். ட்ரோனை டக்குன்னு ஹைடு பண்ண சொன்னா பண்ணணும். ஓகே, ரெடியா? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அனுஷ்கா வண்டியில் வைத்திருந்த பையை திறந்தாள். அதற்குள் அவளுக்கு தேவையான ஒரு பொருளை தேடத் தொடங்கினாள். வெகு நேரம் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. என்ன தேடிக்கிட்டு இருக்க நீ? முக்கியமான ஒரு பொருள். கிடைச்சிருச்சு. கையில் ஒரு செலோ டேப்பை எடுத்தாள். கிடைச்சிருச்சா? இல்ல, இன்னொரு பொருளும் கிடைக்கணும். சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த பொருளை எடு. யாராவது உன்னை பார்த்துட்டாங்கன்னா நீ ஹெட் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவ. எஸ், இரு, கிடைச்சிருச்சு. என்ன பொருளை தேடி எடுத்த? அது சஸ்பென்ஸ். இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள உனக்கே தெரியும். எடுத்த பொருளை டேப் போட்டு ட்ரோனின் மீது ஒட்டினாள். ட்ரோன்ல இன்டர்நெட் ஆக்சஸை கனெக்ட் பண்ணு. எஸ், டன். ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே. அனுஷ்காவின் கையளவே இருந்த அந்த ட்ரோன் கையில் இருந்து மெதுவாக பறந்தது. லைவ் ஃபீடை என்னோட போன்ல கனெக்ட் பண்ணு. டன். ஃபீடு வேவர் ஆகிற மாதிரி தெரியுது. நீ என்ன சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி படமா பார்த்துட்டு இருக்க? ஹெச்டியில் பார்க்கறதுக்கு? புவர் ஏஐ இஸ் ஜோக்கிங். கான்சென்ட்ரேட் பண்ண அனுஷ்கா. ஓகே ஓகே. அனுஷ்கா கைபேசியின் தொடுதிரையை ஆழமாக பார்த்தாள். திமிங்கலத்தின் பிரம்மாண்டமான வீட்டை அவளால் இப்பொழுது பார்க்க முடிந்தது. ரொம்ப ஸ்லோவாவே போ. ஓகே, அங்க ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு மேல கொண்டு போய் ஸ்டெபிளைஸ் பண்ணு. அவள் ட்ரோனை நிறுத்த சொன்ன இடத்திலிருந்து அவளால் வீட்டின் ஒரு பக்கத்தை நன்றாகவே பார்க்க முடிந்தது. வீட்டை தரைத்தளத்திலிருந்து மிகவும் உயர்வான இடத்தில் கட்டியிருந்தார்கள். அனுஷ்கா இது போன்ற வீடுகளை பார்த்ததில்லை. வீட்டை சுற்றி காவல் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அவள் பார்த்த இடத்திலெல்லாம் வீட்டின் முன்புறமும் சரி பின்புறமும் சரி ஆட்கள் நின்று கொண்டிருப்பார்கள். மற்ற இடங்களை விட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே காவல் காப்பவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அனைவரிடத்திலும் கைத்துப்பாக்கிகள் இருந்தது. சிலரிடம் இயந்திர துப்பாக்கிகள் இருந்தது. தேவையென்றால் மட்டுமே அதிகமாக இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்துவார்கள் என்று அனுஷ்கா கணித்து கொண்டாள். ஆனால் அவர்கள் அந்த துப்பாக்கியை எடுப்பதற்கு வெகு நேரம் ஆகாது என்றும் கணக்கு போட்டாள். இந்த இரவு நேரத்திலும் மொழிப்புடன் காவல் காக்கும் அவர்களை மனதார சபித்தாள். அந்த வீட்டை அவளால் சரியாக இப்பொழுது பார்க்க முடியவில்லை. வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் ஒவ்வொன்றாக இப்பொழுது அணைய தொடங்கியது. அனுஷ்கா காத்திருந்தாள். அவசரப்படவில்லை. அவர்கள் அனைத்து விளக்குகளையும் அணைக்கிறார்களா
அல்லது பாதி விளக்குகளை மட்டும் அணைக்கிறார்களா என்று பார்த்தாள். அவள் இரண்டாவதாக நினைத்தது நடந்தது. பாதி விளக்குகளை மட்டுமே அணைத்தார்கள். இந்த மங்கலான வெளிச்சம் கூட தனக்கு ஆதரவான ஒரு விஷயம்தான் என்று அவள் நினைத்தாள். இப்ப ட்ரோனை ஸ்லோவா மூவ் பண்ணி காம்பவுண்ட் வால் கிட்ட போ. நீ அங்க போகும்போது கன் ஏந்தின செக்யூரிட்டிஸ் யாருமே அங்க இருக்கக்கூடாது. யாருமே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண உடனே நீ என்ன பண்றேன்னா வேகமா காம்பவுண்ட் வாலை தாண்டணும். தஷ்வின் அதே போல ட்ரோனை இயக்கினான். இப்பொழுது அவர்கள் வீட்டினுள் இருந்தார்கள். உள்ளே இருந்த மனிதர்கள் இப்பொழுது காட்சிக்கு வந்தார்கள். அனைவருடைய கரங்களிலும் இயந்திர துப்பாக்கி இருந்தது. உள்ளே காவல் அதிகமாக இருப்பதை அனுஷ்கா புரிந்து கொண்டாள். இப்பொழுது வீட்டிற்குள் அவள் போக வேண்டும். எப்படி போகலாம்? எந்த வழியாக போகலாம்? எப்படி போகலாம் என்று யோசித்தால் மிகவும் வேகமாகத்தான் போக வேண்டும். மெதுவாக போனால் ட்ரோனை பார்த்து விடுவார்கள். யாரும் பார்க்காத பொழுது வேகமாக ட்ரோனை செலுத்தி உள்ளே போக வேண்டும். தஷ்வின், வீட்டை ஒரு முறை சுத்தி வா. ஈஸியா உள்ள போற மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அவனும் அதே போல வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தான். தஷ்வின், அப்படியே நிறுத்து. அங்க சின்னதா ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம் மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்துல போ. அனுஷ்கா கூர்ந்து நோக்கினாள். அந்த டோர் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலமா வீட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே அனுஷ்கா, போகட்டுமா? ஃபீல்டுல ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஆளுங்க இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா நீ உள்ள போயிடலாம். ட்ரோன் கதவை நெருங்கும் பொழுது சரியாக ஒருவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவனுடைய தலையில் ட்ரோன் மோதியது. தஷ்வின், பேக்கப் என்று கத்தினாள் அனுஷ்கா. முடிந்த அளவு ட்ரோனை வேகமாக உயர்த்தினான் தஷ்வின். அவன் என்ன என்று பார்ப்பதற்குள் ட்ரோன் இருட்டில் மறைந்து போனது. அவன் தலையை தடவிக்கொண்டு அதன் பின்பு ட்ராலி போல் இருந்த வண்டியை நகர்த்தி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் மேல இடிச்சப்ப மட்டும் ட்ரோன் கீழே விழுந்திருக்கணும். அவ்வளவுதான். ட்ரோன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாரு. நோ ப்ராப்ளம் அனுஷ்கா. இப்போ உள்ள போகட்டுமா? திரும்பவும் எவனாவது வந்து தொலைக்க போறான். அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் இப்போ உள்ள போறேன். பர்மிஷன்லாம் வேண்டாமா? இல்ல, லேட் ஆகிட்டு இருக்கு. நானே பர்மிஷன் தரேன். உள்ள போ. தஷ்வின் இப்பொழுது உள்ளே போன பொழுது யாருமே இடைஞ்சலாக வரவில்லை. அவனும் வேகமாக ட்ரோனை செலுத்தினான். அனுஷ்கா, இப்போ நீ வேகமா டைரக்ஷன்ஸை சொல்லு. ஓகே, கோ ஸ்ட்ரைட், டேக் லெஃப்ட், கீப் இட் டவுன், ஸ்லோவா போ. இப்போ ரைட் எடுத்துக்கோ. வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சிசிடிவி கேம்ஸ் இருக்கான்னு பாரு. இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? இருட்டா இருக்கிற ஏரியாவை பார்த்து ட்ரோனை மூவ் பண்ற. இட்ஸ் நாட் பாசிபிள். ட்ரை இட் அவுட். ஓகே. சுவர்களின் ஓரங்களில் கசிந்திருந்த இருட்டை பயன்படுத்தி மெல்லமாக ட்ரோனை இயக்கினான் தஷ்வின். இப்ப நான் எங்க போகணும்? நாம எல்லா ரூமையுமே விசிட் பண்ணி தான் ஆகணும். குறிப்பா பெட்ரூம்ஸை ஸ்லோ பண்ணு. அங்க பாரு, 2 பேர் இருக்காங்க. இதுதான் விசிட்டர்ஸ் ரூம்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நகர்ந்துட்டாங்க. நீ உள்ள போ. இது ஹால். கீழே இருக்கிற ரூம்ஸை எல்லாம் தரவா பாத்திரலாம். ட்ரோன் கீழேயும் மேலேயும் சென்று ஒவ்வொரு அறையாக பார்வையிட தொடங்கியது. அனுஷ்காவும் ஒவ்வொரு அறையாக பார்த்தாள். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போ. அப்படியே ஹோல்டு பண்ணு. பெட்ரூம் வந்துருச்சு. பெட்ரூமோட டோர் ஜன்னல் ஏதாவது ஓப்பனா இருக்கா? இல்ல அனுஷ்கா, 2 பேர் உள்ள வராங்க. அப்ப நீ முடிஞ்ச அளவுக்கு ஹைடு பண்ணிக்கோ. கீழே ரொம்ப வெளிச்சமா இருக்கே. அப்ப மேல போ. லைட்டுக்கு பக்கத்திலே போயிட்டீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த ட்ரோன்ல சவுண்டு வராதே. அதிகமா வராது. மினி ட்ரோன் தானே. வந்த இருவர் ஒரு அறையை காவல் காக்க தொடங்கினார்கள். இந்த ரூம்குள்ளதான் திமிங்கலம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக ட்ரோனை வீட்டுக்குள்ள அனுப்பிச்ச? திமிங்கலத்தை பாக்குறதுக்கா? அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். அவங்க கண்ணில் படாம முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பாரு. இப்ப வா. இப்ப பண்ணாதான் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் நின்னாங்கன்னா அந்த சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியல. இரு, நான் ஹேண்டில் பண்றேன். கைபேசியை பயன்படுத்தியே சீலிங்கை ஒட்டினார் போல ட்ரோனை ஓட்டி அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள். ஸ்டேர்கேஸின் வழியாக மேலே சென்றாள். அங்கே இருந்த அறைகள் சரியாக பராமரிக்கப்படாமல் ஒரே தூசியாக இருந்தது. அனுஷ்கா ஒவ்வொரு அறையாக பார்வையிட்டாள். ஒரு அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது. யோசனையின்றி ட்ரோனை உள்ளே செலுத்தினாள். ஒருவன் சாப்பாட்டு பொட்டலங்களை அடுக்கி கொண்டிருந்தான். அந்த அறையின் ஓரத்தில் கைகளும் கால்களும் கட்டிய நிலையில் 5 நபர்கள் கிடந்தார்கள். பார்த்ததும் அவர்கள் ST5 சேர்ந்தவர்கள் என்று புரிந்து போனது. பழைய யுக்தியை பயன்படுத்தி சீலிங்கின் அருகில் ட்ரோனை கொண்டு போய் விட்டாள் அனுஷ்கா. இங்க பாரு, ஒழுக்கமா சாப்பிடணும். மதியான மாதிரி சோத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கராரான குரலில் சொல்லிவிட்டு அவன் அந்த அறையை விட்டு வெளியே போனான். அனுஷ்கா வேகமாக ட்ரோனை திருப்பினாள். நல்ல வேளையாக அவன் கதவை மூடாமல் தான் சென்றிருந்தான். பெருமூச்சொன்றை உதிர்த்துவிட்டு அவர்கள் பக்கம் இப்பொழுது ட்ரோனை செலுத்தினாள். அவர்கள் சாப்பாட்டை பார்த்தபடியே யோசனையுடன் அமர்ந்திருந்தார்கள். திடீரென்று அவர்களுடைய பார்வைக்கு ஒரு ட்ரோன் கிடைத்ததும், ஹேய், இது ஒரு ட்ரோன் என்று ஆச்சரியத்துடன் ஒருவர் சொன்னார். ஒருவேளை நம்ம ஆளுங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்களோ? போலீஸை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரால பண்ண முடியும்? அவர்கள் யோசித்து கொண்டிருந்த பொழுதே அனுஷ்கா பேசலானாள். ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. நீங்க யாரு? என் பேரு அனுஷ்கா.
அயன் ஹேண்ட்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல ஒர்க் பண்றேன். உங்களை காப்பாத்துறதுக்காக இப்ப வந்திருக்கேன். நாங்க எப்படி நம்புறது? சார், இது என்ன கேள்வி? போலீஸ் ஏன் வரல? அவங்க பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடியே வரலாம்னு தான் நான் வந்தேன். சரி, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி பண்ணுவீங்கல்ல? ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். டைம் இல்ல, சீக்கிரமா பேசுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வரதுக்குள்ள நீங்க இங்கிருந்து தப்பிக்கணும். அவர்கள் தங்களுக்குள் வேகமாக பேசிக்கொண்டார்கள். இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க சொல்ற மாதிரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தப்பிக்கலாமே. நானும் அயன் ஹேண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா நம்ம இப்ப தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கலாம். மேடம், நாங்க ரெடி. குட், நான் இப்ப சொல்ற மாதிரி பண்ணுங்க. அனுஷ்கா இப்பொழுது வேகமாக மூச்சை வெளியேற்றினாள். கவனத்தை குவித்தாள். ட்ரோன் மேல செல்லோ டேப் போட்டு சின்னதா ஒரு பொருள் ஒட்டி இருக்கும். அதை எடுத்து பிரிங்க. ட்ரோனை நெருங்கி அவர்கள் அனுஷ்கா சொன்னதைப் போலவே செய்தார்கள். இது ஒரு மினி கட்டர். அதை யூஸ் பண்ணி கையிலையும் காலிலையும் இருக்கிற ரோப்ஸை அறுத்து ரிமூவ் பண்ண முடியுமா? முடியும்னு தான் நினைக்கிறோம். தென் மேக் இட் ஃபாஸ்ட். கத்தி வைத்திருப்பவரிடம் இன்னொருவர் கையை காட்டினார். அவருடைய கை கட்டுகளை இவர் அறுத்து விட்டார். அதன் பின்பு கால் கட்டுகள். இப்படியே மாற்றி மாற்றி 5 நிமிடத்திற்குள் அவர்கள் அனைவரும் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். மேடம், அடுத்ததான் நாங்க என்ன பண்ணணும்? அந்த கயிறுங்களை எல்லாம் கையோட எடுத்துக்கங்க. இது எதுக்கு? எடுத்துக்கோங்க சார். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது? நான் ஃபர்ஸ்ட் ட்ரோன் எடுத்துட்டு வெளியில போறேன். ட்ரோனை ஃபாலோ பண்ணி நீங்க மெதுவா வாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் என்னால அதிகமா பேச முடியுமான்னு தெரியல. ட்ரோனை ஃபாலோ பண்ணி நான் போற ரூமுக்கு நீங்களும் வரீங்க. அங்க போன உடனே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவேன். அனுஷ்கா மெதுவாக ட்ரோனை அந்த அறையிலிருந்து வெளியேற்றினாள். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது மேடம். நீங்க போற இடத்துல இருக்கிற லைட்ஸை எல்லாம் உங்களால ஆஃப் பண்ண முடியும்னா பண்ணிருங்க. வெளியில் வந்ததும் முதல் வேலையாக காரிடோரின் லைட்டை அணைத்தார்கள். ட்ரோனை பின்பற்றி மெதுவாக நடந்தார்கள். ட்ரோன் தரைத்தளத்தை நோக்கி போனது. அதிகமாக ஆட்கள் நடமாட்டம் இல்லாதது அந்த ஐவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. வெயிட், நாம இப்போ முக்கியமான விஷயத்த பண்ண போறோம். உங்க உடம்புல எனர்ஜி எல்லாம் எப்படி இருக்கு? உங்களால அட்டாக் பண்ண முடியுமா? அந்த ஐவரும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டார்கள். முடியும்னு தான் நினைக்கிறோம். தென் ஓகே, இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ரூம் முன்னாடி நான் போக போறேன். அந்த ரூமை காவல் காத்துக்கிட்டு இருக்க 2 பேரை நீங்க தான் அடிக்கணும். எஸ், வி ஆர் ரெடி. ட்ரோனை பின்பற்றி ஐவரும் இப்பொழுது வேகமாக ஓடினார்கள். அறை முன்பு இருவர் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். 5 நபர்களிலிருந்து 2 பிரிந்து போய் அவர்களை கிடுக்குப்பிடியாக பிடித்து கொண்டார்கள். அவர்கள் அசைய முடியாத பொழுது மற்ற 2 அவர்களை தாக்கினார்கள். காவல்துறையின் அடியை தாங்க முடியாமல் அவர்கள் திணறினார்கள். அலற முடியாதபடி வாயை பொத்தி அவர்களை அடித்து வீழ்த்தினார்கள். மீதமிருந்த ஒருவரிடம் கயிறுகள் இருந்தது. அந்த 2 பேர்த்தை இப்போ கட்டி போடுங்க. அனுஷ்கா ட்ரோனின் மூலமாக அவர்களுக்கு கட்டளையிட்டாள். அவளின் புத்தி கூர்மையை பார்த்து அவர்கள் வியந்தார்கள். அவள் கட்டளைக்கு இணங்க செயல்பட்டார்கள். இப்ப நீங்க உள்ள போகணும். திமிங்கலம் அங்க தூங்கிட்டு இருக்கான். திமிங்கலத்தை நாம அட்டாக் பண்ண போறோமா? ஆமா. அனுஷ்கா இந்த அறையின் முன்பு ட்ரோனை பறக்க விட்டபடியே பேசி கொண்டிருந்தாள். கதவை திறக்க முயற்சி செய்தார் ஒருவர். அனுஷ்கா மேடம், கதவை திறக்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? யாராவது வர்றதுக்குள்ள கதவை தட்டுங்க. உள்ளிருந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாதீங்க. கதவை தட்டுறதுல மட்டுமே கவனமா இருங்க. தட் 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 3 முறை கதவு தட்டப்பட்டது. ஆனால் உள்ளே இருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை. திரும்பவும் கதவை தட்டினார்கள். என்னடா? மிகவும் சலித்து கொண்டபடியே ஒரு குரல் கேட்டது. சார், திரும்பவும் தட்டுங்க. இடைவிடாமல் இப்பொழுது கதவு தட்டப்பட்டது. நைட் ஆச்சுன்னா போதும், கதவை தட்டிட்டே இருப்பானுங்க. தண்ணி போடாதீங்கன்னு கேக்குறீங்களா? திட்டிக்கொண்டே கதவை திறந்தான் திமிங்கலம். அனுஷ்கா முதலில் ட்ரோனை உள்ளே செலுத்தினாள். நம் அறைக்குள் என்ன வருகிறது என்று அவன் கவனம் செலுத்தி கொண்டிருந்த பொழுது அவனை தள்ளிக்கொண்டு ஐவரும் உள்ளே நுழைந்தார்கள். அவன் சுதாரிப்பதற்குள் முழு பலத்தையும் திரட்டி அவனை தரையில் அழுத்தினார்கள். முன்பு நடந்ததைப் போலவே அவனுடைய வாயில் கையை வைத்து அழுத்தி கொண்டு அவனை பலமாக தாக்கினார்கள். அவன் வாயில ஒரு துணியை வச்சு கட்டுங்க. திமிங்கலம் போட்டிருந்த டிஷர்ட்டை கிழித்தார்கள். அவனுடைய வாயில் திணித்தார்கள். இப்ப அவனோட கையை கட்டுங்க. முதலில் அனுஷ்கா சொன்னதை போல கையை கட்டினார்கள். அடுத்ததாக சொல்லாமல் காலை கட்டினார்கள். மேடம், ரெடி. கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் வாயில் துணியை வைத்தபடியே அசௌகரியமாக நெளிந்தான் திமிங்கலம். அவன் இவ்வளவு எளிதில் மாட்டிக்கொள்வான் என்று அனுஷ்கா நினைக்கவில்லை. அடுத்ததான் நாங்க என்ன பண்றது மேடம்? ட்ரோனை ஃபாலோ பண்ணி வேகமா நீங்க இப்ப வெளியில வரணும். யாராவது எதிர்த்து வந்தாங்கன்னா அவங்க கையில துப்பாக்கி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க கையில துப்பாக்கி இருக்கும். நீங்க யார் கண்ணிலையும் படாம வர்றதுதான் நல்லது. நான் ட்ரோன்ல முன்னாடி போறேன். யாராவது இருந்தாங்கன்னா ட்ரோன் அப்படியே பின்னாடி கொண்டு வரேன். ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது
யாராவது வழியில இருக்காங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே மேடம். ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம் இருக்கு. அது வழியா தான் நாம இப்போ வெளியில வரப்போறோம். ட்ரோனை பின்பற்றி மெதுவாக அவர்கள் வெளியே வந்தார்கள். அறையை விட்டு வெளியே வந்ததும் அனுஷ்கா ட்ரோனை மிகவும் வேகமாக செலுத்தினாள். வழியில் யாரும் இல்லாததால் அவர்களால் அங்கிருந்து வேகமாக வெளியேற முடிந்தது. திமிங்கலத்தை அவர்கள் தூக்கி கொண்டே நடந்தது மட்டும்தான் சிரமமான ஒன்று. அதுதான் மெயின்டெனன்ஸ் ரூமோட கதவு. அதை திறங்க. வெயிட் பண்ணுங்க, வெளியில வராதீங்க. வெளியில ஆளுங்க இருக்காங்க. அவங்க வாட்ச் ஹவர்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மூவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்டிமேஷன் தரேன். ஓகே. அவர்கள் நகரும் வரை அனுஷ்கா மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் சென்றதும் வெளியேறலாம் என்று கட்டளையிட்டாள். காம்பவுண்ட் பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா வாங்க. வந்துட்டீங்களா? கயிறு இன்னும் மிச்சம் இருக்குல்ல? இருக்குங்க மேடம். அந்த கயிறையெல்லாம் ஒன்னா போட்டு பெரிய கயிறா தயார் பண்ணுங்க. நான் இப்ப காம்பவுண்டுக்கு பக்கத்துல வரேன். அவர்கள் கயிறை வேகமாக தயார் செய்தார்கள். அனுஷ்கா இந்த விஷயத்தை முன்னமே சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைத்தாள். சொல்லாமல் விட்டது சிறிய தவறுதான். ஆனால் அதே அவர்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியலாம். அனுஷ்கா வீட்டின் காம்பவுண்டை நெருங்கி அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தாள். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்பு காவல் காக்கும் இருவர் அனுஷ்காவை பார்த்து விட்டார்கள். இறங்கி அடிப்பதை தவிர அனுஷ்காவிற்கு இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் ஆனது. அனுஷ்கா தன் சட்டையின் காலர்களை 2 விரல்களால் தூக்கிவிட்டாள். அனுஷ்கா இடதும் வலதும் பார்த்தாள். அவளுக்கு வலதுபுறமாக காம்பவுண்ட் சுவர் இருந்தது. அந்த காம்பவுண்ட் சுவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு பெரிய காங்கிரீட் காலம், அதைத் தொடர்ந்து செங்கல்களை அடுக்கி கட்டியிருந்தார்கள். திரும்பவும் ஒரு காலம். இப்படியே அந்த தொடர் சென்றது. அனுஷ்கா இப்பொழுது இடப்புறமாக பார்த்தாள். பெரிய மரம். உள்ளே இருப்பவர்களிடம் பேசினாள். இங்க 2 பேரை நான் அட்டாக் பண்ண வராங்க. 2 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க வெளியில வர முடியும். அனுஷ்காவை எதிர்த்து வந்தவர்கள் துப்பாக்கியை தூக்குவது தெரிந்தது. அனுஷ்கா வேகமாக மரத்தின் பின்பு போய் ஒளிந்து கொண்டாள். இருவரில் ஒருவன் மரத்தை நெருங்கியதும் மரத்தின் அருகில் இருந்த அனுஷ்கா வேகமாக அவனுடைய காலை பற்றி இழுத்தாள். அதை எதிர்பார்க்காதவனைப் போல அவன் தரையில் விழுந்தான். தரையில் விழுந்தவனை தரவென்று இழுத்து கொண்டு அனுஷ்கா இருட்டில் மறைந்தாள். கீழே விழுந்து இழுபட்டு கொண்டிருப்பவன் பயங்கரமாக அலறினான். அனுஷ்கா முதலில் அவனுடைய இயந்திர துப்பாக்கியை அவனிடமிருந்து அகற்றினாள். அதிலிருந்து சேஃப்டி லாக்கை எடுத்து விட்டாள். இரண்டாவதாக வந்தவனின் காலை நோக்கி சுட்டாள். அவன் முன்னே ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அங்கே பலவிதமான பொத்தல்கள் விழுந்தது. இருட்டில் எந்த பக்கம் சுடுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அனுஷ்கா தொடர்ந்து சுட்டாள். தன்னிடம் இருந்த இயந்திர துப்பாக்கியை திருப்பி கீழே படுத்து கிடந்தவன் தலையில் ஒரு போடு போட்டாள். துப்பாக்கியுடன் இருட்டை விட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவளை அவனால் பார்க்க முடியவில்லை. இருட்டிலிருந்து வெளிவந்த அனுஷ்கா அவனுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்தாள். கைகளை கத்தி போல் ஆக்கி கொண்டு அவனுடைய பின்கழுத்தில் ஓங்கி வெட்டினாள். அவன் ஒரே அடியில் தரையில் சரிந்தான். அனுஷ்கா வேகமாக காம்பவுண்ட் சுவரை நெருங்கினாள். கயிறு ரெடியா? தூக்கி போடுங்க. கயிறு ரொம்ப சிறுசா இருக்கு. பரவாயில்ல, நான் பிடிச்சுக்கிறேன். ஒரே ஒருத்தர் மேல வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஆளுகளை மேல இருந்து ஹெல்ப் பண்ணி நாம வெளியில வர வச்சிடலாம். STF காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்களே இதுபோல பல விஷயங்களை செய்திருந்தார்கள். அனுஷ்கா சொன்னதும் அதை அப்படியே பின்பற்றி ஒரே ஒரு நபர் மட்டும் காம்பவுண்ட் சுவரின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். இப்பொழுது அவர்களுக்கு கயிறு தேவைப்படவில்லை. மேலே இருந்தவர் கை கொடுத்து அனைவரையும் தூக்கிவிட தயாரானார். முதல்ல அந்த திமிங்கலத்தை தூக்கி வெளியில போடுங்க. அது அவர்களுக்கு சிரமமான வேலையாக இருந்தது. காவல் ஆட்கள் எந்நேரமும் அங்கே வந்து விடலாம். அதற்குள் செயல்பட வேண்டும். 4 பேர் மிகவும் சிரமப்பட்டு தூக்கி அவனை காம்பவுண்ட் சுவரின் மீது ஏற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான வேலையாக இருந்தது. இன்னொருத்தர் மேல வாங்க. மேலே இருந்தவர் குரல் கொடுத்ததும் கீழே இருந்த ஒருவர் மேலே வந்தார். அவரின் கையை பற்றி தூக்கி அவரும் காம்பவுண்ட் சுவரில் ஏறி அமர்ந்ததும் திமிங்கலத்தை லாவகமாக கீழே இருந்து தூக்கி மறுபக்கமாக வீசினார்கள். ஆம், வீசினார்கள். மீன் கழிவுகளால் நிரப்பப்பட்ட பாலித்தீன் சாக்கை போல அவன் தாறுமாறாக விழுந்தான். வேகமாக கையை பிடித்து தூக்கி அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து திமிங்கலத்தின் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். தேங்க்யூ மேடம். வெளியில் வந்ததும் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை இதுதான். நம்மனால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. இவன் காணாம போயிட்டான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னைக்கு ரொம்பவுமே செக்யூரிட்டி கம்மி மேடம். ஒரு MLAக்கு பார்ட்டி நடக்குதுன்னு அங்க நிறைய பேர் போயிட்டாங்க. நல்ல விஷயம்தான். வாங்க, இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும். திமிங்கலம் கீழே படுத்து கொண்டிருந்தபடியே பயங்கரமாக முணங்கி கொண்டிருந்தான். போலீஸ் மேலே கை வைக்கிறேன் நீ? ஒருவர் அவனுடைய முகத்தில் குத்தினார். அவனை தூக்கி கொண்டு அனுஷ்காவின் வண்டியை நெருங்கினார்கள். காவல் நிலையத்திற்கு பயணப்பட்டார்கள். மேடம், யாரோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம நீங்களாவே தான் எங்களை காப்பாற்ற வந்தீங்களா? ஆமா சார். வெரி கிரேட் மேடம். எங்களோட குடும்பமெல்லாம் மாட்டி இருக்கிறதுனால தான் நாங்க எந்த விதமான தப்பிக்கிற முயற்சியையும் எடுக்காம விட்டுட்டோம். அவங்கள சேஃப்கார்டு பண்ணியாச்சுல்ல? இல்ல, இனிமேல் தான் பண்ணணும். மேடம், அது ரொம்ப டேஞ்சர். இவன் நம்ம கையில தானே இருக்கான். இனிமேல் என்ன டேஞ்சர்?
இவனோட ஆளுங்க இவனோட சொல் பேச்சு கேட்கறதில்ல, எப்பவுமே போதையில இருக்காங்க, அவங்களுக்கு தோன்றதை தான் பண்றாங்க, அதுக்கப்புறமா வந்து சாரி கேட்கறாங்க, விடுங்க பாத்துக்கலாம். அனுஷ்காவின் குரலில் ஒரு கடுமை இருந்தது. இப்பொழுது அனைவரும் காவல் நிலையத்தை அடைந்தார்கள். எஸ்டிஎஃப்ஐ சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக வண்டியை விட்டு கீழே இறங்கினார்கள். காவல் நிலையத்தில் இருந்தவர்களுடைய கண்கள் அகலமாக விரிந்தது. கடைசியாகத்தான் அனுஷ்கா இறங்கினாள். அதற்குள் லீலாவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேடம், எஸ்டிஎஃப் ஆளுங்க வந்துட்டாங்க. அனுஷ்கா மேடம் அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். லீலா இப்பொழுது வெளியே வந்தார். அனைவரையும் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஹலோ மேடம், இன்ஸ்பெக்டர் இல்லையா? எஸ்டிஎஃப் நபர் கேட்டார். இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு இன்னொரு 20 மினிட்ஸ். நீங்களாம் எப்படி வெளியில வந்தீங்க? அனுஷ்கா உங்களை காப்பாத்தினாங்களா? ஆம் என்பதாய் தலையசைத்தார்கள். அவங்க தான் வந்து எங்களை காப்பாத்தினாங்க. லீலா ஓடி போய் அனுஷ்காவை கட்டி அணைத்தார். வெல்டன், வெரி வெல்டன். நீங்க எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலினாலும் பரவாயில்ல, இவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களே. சாரி மேடம், பர்மிஷன் கேட்காம செயல்பட்டது தப்புதான். பரவாயில்ல, அதை விடுங்க. எப்படியோ இவங்களை காப்பாத்திட்டீங்கள. இவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது காவல் நிலையத்திற்குள் ஒரு கார் வந்தது. அது போலீஸ் கார் என்றதும் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு என்று சொன்னார் லீலா. ஏதோ பரபரப்பில் காவல் நிலையம் மூழ்கி இருப்பதை கண்ட அவர் வண்டியை விட்டு இறங்கியதும் துரிதமாக அங்கே வந்து சேர்ந்தார். அனுஷ்கா, என்ன நடந்தது? இவங்களா எப்படி வெளியில வந்தாங்க? லீலா ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல், அனுஷ்கா மேடம் தான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்காங்க, இப்பதான் இவங்க எல்லாரும் இங்க வந்தாங்க, எங்களை கேட்காம எதுக்காக அனுஷ்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? அனுஷ்கா இதை எதிர்பார்த்தாள். சார், நான் செஞ்சது தப்புதான், மன்னிச்சிருங்க. கைகளை கட்டி கொண்டு தரையை பார்த்தபடியே அவள் பேசினாள். என்ன அனுஷ்கா இப்படி பண்ணிட்டீங்க? இவங்களோட குடும்பம் எல்லாம் அவனோட கையில இருக்கு, அவங்கள யார் காப்பாத்துவா? அந்த ஐவரும் இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? கடுமையாக கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார் வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும். என்ன காட்டணும்? அவர் பதட்டமாக இருந்தார். அந்த சிறிய இடைவெளியில் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று பல வகையில் யோசித்தார். வண்டியின் கதவை திறந்து விட்டார்கள். சார் உள்ள பாருங்க. இருட்டில் ஒருவன் கைகளையும் கால்களையும் குறுக்கியபடியே அயர்ந்து கிடப்பது தெரிந்தது. யாரவன்? அனுஷ்கா இப்பொழுது பேசலானால். வளைய போட்டு திமிங்கலத்தை புடிச்சாச்சு சார். அப்படியா? ஆமா சார், அவனை புடிச்சாச்சு. இனி குடும்பத்தை மட்டும் காப்பாத்தினா போதும். அட்டகாசம் பண்ணிட்டீங்க. கைபேசியை எடுத்து மொபைல் டார்ச்சை ஆன் செய்தார். திமிங்கலத்தின் முகத்தை பார்த்தார். போலீஸ்காரனோட குடும்பத்தையாடா தூக்குற? வாடா, உன்னை வச்சுக்கிறேன். லீலா, இவனை உள்ள எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மேல இருந்து பர்மிஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா குடும்பத்தையும் காப்பாத்த சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. ஃபோர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம உடனடியா வேலை செய்யணும். திமிங்கலத்தை மெதுவாக ட்ரக்கில் இருந்து வெளியே இழுத்தார்கள். அவன் வர மறுத்தான். அவனை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்தார்கள். இறங்கிய பொழுது அவன் அனுஷ்காவின் முகத்தை கோபத்தோடு நோக்கினான். அனுஷ்கா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் முறை என்றால் பயப்படலாம். பல குற்றவாளிகளை அவள் பிடித்து கொடுத்திருக்கிறாள். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் நாகேஷ். ஏதோ வியப்பு தட்டிய யோசனையுடன் அவர் இருப்பதாக அனுஷ்காவிற்கு பட்டது. எப்படி அனுஷ்கா, தனியா போய் அவனை பிடிச்சிங்க? ஆவல் குறையாமல் தன் மனதில் தோன்றிய விஷயத்தை அவர் வெளியில் கேட்டுவிட்டார். சார், நான் மட்டும் பிடிக்கல, எஸ்டிஎஃப்ல இருக்கிற 5 பேருமே சேர்ந்து தான் பிடிச்சாங்க. அவங்க எதுக்காக திமிங்கலத்தோட வீட்டுக்குள்ள போனாங்களோ அந்த அப்ஜெக்டிவ் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அவங்க 5 பேர் தான் மேஜரா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா திமிங்கலத்தை பிடிச்சிருக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? நடந்தபடியே கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்காம நிறைய வேலைங்களை செஞ்சுட்டேன். இனிமேலும் அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு நான் விரும்பல. ஃபர்ஸ்ட் நிலைமை எப்படி இருக்குன்னு நான் பாக்குறதுக்கு தான் சார் விரும்பினேன். அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. நான் சொல்றத நீங்க நம்பிதான் சார் ஆகணும். நான் உள்ள போகணும்னு திட்டம் போட்டிருந்தேன்னா எதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரோன் அனுப்பணும்? ட்ரோனையா ஃபர்ஸ்ட் அனுப்புனீங்க? எஸ் சார், ட்ரோன் மூலமா கம்யூனிகேட் பண்ணி தான் அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் வேணுக்குன்னே ரூல்ஸை மீறலைன்னு நீங்க நம்புறீங்களா? சிறிய சிரிப்புடன் தலையசைத்தார் அவர். இன்னைக்கு இவனை தட்டுற தட்டுல இவன் வாழ்க்கையில செஞ்ச தப்ப யோசிச்சு பாக்குறதுக்கு கூட பயப்படணும். செல்லுக்குள் திமிங்கலத்தை அடைத்தார்கள். முதலில் அவர்தான் உள்ளே போனார். அவர் உள்ளே சென்றவுடன் அவர் பயங்கரமாக விசாரித்துக் கொண்டிருப்பது வெளியே கேட்டது. அனுஷ்கா அமைதியாக காத்திருந்தாள். எஸ்டிஎஃப்பின் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவளுக்கும் யோசனை இல்லாமல் இல்லை. இப்பொழுது அவளே செல்லுக்குள் போனாள். மே கமின் சார் என்று கேட்டாள். வாங்க அனுஷ்கா. உன் பேர் அனுஷ்காவா? இப்படிதான் நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி புடிச்சிட்டு வருவியா? வியர்த்து போன முகத்துடன் அவன் அனுஷ்காவை கோபமாக பார்த்தபடியே கேட்டான். தூக்கத்துல தானே இருந்த, போதையில இல்லையே. 5 போலீஸ் ஆபீசரை புடிச்சு வச்சுக்குவ, அவங்களோட குடும்பத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்குவ. உன்னை நாங்க பிடிக்க கூடாது, அப்படிதானே? அந்த 5 குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களையும் ரிலீஸ் பண்றா. நீ சொன்னனே எல்லாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நான் எதுக்கு செய்யணும்?
கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவன் கெத்தாக பேசி கொண்டிருந்தான். உன்னோட கெத்தெல்லாம் கரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டா? இங்க சொல்லு பார்க்கலாம். உன் மேல இன்னும் எஃப்ஐஆர் போடல. மேலிடத்துல இருக்கிறவங்க உன் மேல ரொம்பவுமே கான்ல இருக்காங்க. எஸ்டிஎஃப்க்கு உன்னை உயிரோட பிடிக்கவோ இல்ல சுட்டு பிடிக்கவோ தான் உத்தரவு. எஸ்டிஎஃப்ல இருக்கிற ஒரு கன்னை வாங்கி உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாங்க எப்படியாவது எஸ்டிஎஃபோட குடும்பத்தை மீட்டுருவோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ உயிரோட இருக்கணுமே. அனுஷ்கா பேசுவதை கேட்டு இன்ஸ்பெக்டரே ஒரு நொடி அதிர்ந்துதான் போனார். லீலா தன்னுடைய பெரிய கண்களை ஒரு முறை அகல விரித்து அதன் பின்பு சாதாரணமானார். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி காட்டுறக்கா உன்னை நைட் நேரத்துல இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். எஸ்டிஎஃப்ல இருக்கிறவங்க உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. நாங்க விசாரிக்கிற வரைக்கும் நீ இந்த மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க அவங்கள பயங்கரமா வச்சு டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. அந்த டார்ச்சரை அவங்க திரும்ப செய்வாங்க, பாத்துக்கோ. உன் பேர் என்ன? அனுஷ்காவா தனுஷ்காவா? அப்படிலாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. ஓகே சார், நான் புது ஐடியா சொல்றேன். நாம அந்த குடும்பத்தை காப்பாத்துற வரைக்கும் இடைவிடாம இவனை அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அசைன் பண்ணிருங்க. அவன் கண்களில் இப்பொழுது பயம் தெரிந்தது. திமிங்கலம் பயங்கரமாக அலறினான். இதுவே நான் பழைய ஆளா இருந்தா அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? பேசாம உட்கார்றா. இன்ஸ்பெக்டர் அவனை அதட்டினார். நீங்க மேல சொல்லுங்க அனுஷ்கா. எஸ்டிஎஃபோட குடும்பங்களை காப்பாத்துற வரைக்கும் இவன் இங்க பயங்கரமா அடி வாங்கட்டும். என்னமோ கன் எடுத்து போட்டுருவேன் புடிங்கிருவேன்னு பேசுன. திமிங்கலம் கொசுவை கூட முதல்ல விரட்டி தான் விடணும். ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னா தான் அடிக்கணும். இப்போ நீ போலீஸ் கையில இருக்கிற. உன்னை எப்ப வேணாலும் வச்சு செய்யலாம். நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நாளைக்கு பிளான் போட்டு சாயந்தரம் பொறுமையா பண்ணலாம். கேட்டா உன்னை தேடிட்டு இருக்கோம்னு சொன்னா யார் என்ன சொல்ல போறாங்க? அனுஷ்கா, நீ பேசுறது சரியில்லை. இன்ஸ்பெக்டர், என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சரியா தானே பேசுறாங்க. முகத்தில் ஒரு புன்முறுவலுடன் அவர் பேசினார். சார், இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். நாம நம்மளோட ரெஸ்கியூ ஆபரேஷனை ஆரம்பிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் லீலா இப்படி சொன்னார். இருங்க லீலா, அவசரப்படாதீங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். அனுஷ்கா இப்பொழுது பேசலானாள். சார், 2 பேர் அசைன் பண்ண சொன்னேன்ல? ஆமா அனுஷ்கா, நானே அந்த விஷயத்த மறந்துட்டேன். வர சொல்றேன். இளம் வயதான 2 உரமான கான்ஸ்டபிள்கள் செல்லுக்குள் புகுந்தார்கள். ரவுடியான திமிங்கலத்தை அடி வெளுத்தார்கள். அவன் 3வது நிமிடமே நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் அவன் செல்லை விட்டு கையை வெளியே நீட்டி பயங்கரமாக கத்தத் தொடங்கினான். அவர் அனுஷ்காவை பார்த்தார். ஓகே சார், விட்டுருங்க. நம்மளுக்கு தேவையானது நடந்தா சரி. இன்ஸ்பெக்டர், அனுஷ்கா, லீலா அனைவரும் உள்ளே போனார்கள். லீலா, அவங்கிட்ட 2 தடவையில விஷயத்த சொல்ல முடியாது. நீங்களே பேசுங்க. டேய், உன்னோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க பிடிச்சி வச்சிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை நாங்க சொல்றப்ப ரிலீஸ் பண்ணணும். சரியா தானே சார் பேசுறேன்? சரியா பேசுனீங்க லீலா. நாங்க சொல்லும் போதுதான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்குன்னு நீ இப்பவே ஃபோன் பண்ணவும் முடியாது. மூவரும் வெளியே வந்தார்கள். என்ன அனுஷ்கா, ஃபோன் பண்ண சொல்லிடலாமா? இல்ல சார். என்னதான் பண்ணணுங்கிறீங்க? ஃபோர்ஸ் வந்துட்டாங்களான்னு பாருங்க சார். வருவாங்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னீங்கல்ல. அவங்க இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆயிருவாங்க. எதுக்காக கேட்குறீங்க? ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த 5 லொக்கேஷனையுமே ஹோல்டு பண்ணணும் சார். பண்ணிடலாம். அடுத்தது? அதுக்கப்புறம் திமிங்கலத்தை ஃபோன் பண்ண சொல்லலாம். இவன் சரியா ஃபோன் பண்ணி முடிச்ச உடனே அவனோட ஆளுங்க குடும்பத்தை ரிலீஸ் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில வருவாங்க. அவங்கள அப்படியே அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். ஒருவேளை அவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் ஃபோர்ஸை வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். அந்த 5 ஏரியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரே இடத்துல இருந்து தான் சார் போகுது. அதை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷனை பண்ணா ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். அதுவும் இல்லாம நான் என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல வேலை செய்யறேன். நாங்களே சொல்லிக்க கூடாது. நாங்க எங்களோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க தயார் பண்ற டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே என்னை விட ரொம்பவுமே ஷார்ப்பா இருப்பாங்க. உங்களோட நிறுவனத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அனுஷ்கா தலையை அசைத்தாள். அனுஷ்கா சொன்னதை போலவே எஸ்டிஎஃப் குடும்பத்து ஆட்கள் இருக்கும் 5 இடங்களையும் போலீசார் சுற்றி வளைத்தார்கள். அந்த இடங்களுக்கு போகும் மின்சாரத்தை தடை செய்தார்கள். திமிங்கலத்தை வைத்து தொலைபேசியில் கட்டளை போட சொன்னார்கள். அவன் சொன்னதும் அவனுடைய ஆட்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு வெளியே வந்தார்கள். போலீசாரிடம் கனக்கச்சிதமாக மாட்டிக்கொண்டார்கள். 5 குடும்பத்து நபர்களையும் காப்பாற்றி விட்டார்கள். அனுஷ்காவும் அந்த படையுடன் போயிருந்தாள். அனைத்து வேலைகளும் சிறப்பாக முடிந்த பிற்பாடு இன்ஸ்பெக்டர் அனுஷ்காவிடம் இப்படி சொன்னார். நீங்க எத்தனையோ வேட்டையாடி இருக்கலாம், ஆனா இது திமிங்கல வேட்டை. அனுஷ்கா இதை கேட்டுவிட்டு பெருமையாக சிரித்தாள்.